ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். 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 ஓகே, ஸோ என் பேர் சரண்யா. நான் வந்து இந்த டாக்கை நான் வந்து மாடரேட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து பீயிங் தமிழ் அண்ட் LGBTQIA+. ஸோ பேசிக்லி குயராகவும் தமிழாவும் இருக்கிறது பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்மள ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியுமா? லைக் நீங்க யாரு, ஏன் வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்புறம் அதெல்லாம் பத்தி. யார் முதல்ல பேச போறீங்க? நீங்களே முதல்ல சொல்லுங்க. நான் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது வந்து நான் இன்னைக்கு வந்து பேசுற இடம் வந்து கேடிகல் இடத்துல இருந்து பேசுறேன். இது வந்து பழங்குடியின மக்களோட இடம். ஆஸ்திரேலியா நம்ம இன்னைக்கு என்ன எதை வந்து அழைக்கிறோமோ அந்த நாடு வந்து பழங்குடியின மக்களோட நாடு. அது வந்து 1788 வந்து வெள்ளையர்களால வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னமும் வந்து வெள்ளையர்களோட அடிமையிலே இருக்கிற ஒரு நாடு. இன்னும் வந்து சுதந்திரம் அடையல. இன்னும் வந்து எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படல. ஸோ இது என்னைக்குமே வந்து ஒரு பழங்குடியின மக்களோட நாடுன்றத சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்னோட பேர் வந்து பாலா. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வந்து சென்னையில. இங்க வந்து 2014 ஆண்டு வந்து நான் வந்து மூவ் பண்ணேன் பெர்மனண்டா சிட்னிக்கு. சிட்னி நம்ம இன்னைக்கு அழைக்கிற இடத்துக்கு வந்து 2014 வந்து நான் வந்து மூவ் பண்ணேன். எனக்கு வந்து தமிழ், அதுக்கப்புறம் வந்து இந்த குயர்ன்னு சொல்லப்படுற இந்த நம்மளோட இந்த விஷயத்துல வந்து எனக்கு அது முக்கியம்னு தெரியறது ஏன்னாக்கா, நம்ம வந்து நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து பேசுறதோ இல்லை வந்து நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இல்லை ஊடகங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஸோ அதனால வந்து நம்மளோட ஆட்கள் வந்து என்னைக்கு அந்த இடத்துல நின்று பேசுறாங்களோ அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் சரண்யா, இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. No problem. And just putting it out there, I'm not part of Tamil Talks, just ஒரு volunteer தான். But yes, இந்த independent forumல பேச ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. அடுத்து மாவின் அல்லது நுப்புராசா, நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லாரும். என்னோட பேரு மாவின், பட் என்னோட சோஷியல் மீடியா பேர் நுப்புராசா. Similar to Bala, now I'm also talking from Australia, land of the Kulin nation. நான் பிறந்தது வளர்ந்தது மலேசியால. So the Tamil community in Malaysia was brought by the British to Malaysia. So எனக்கு relatives இந்தியால இல்லை. ஏன்னா so it's been so long since we were brought here and we lost touch with whoever we had families there in India. So நான் ஒரு டிக்டாக்கர், நான் ஒரு இன்ஸ்டாகிராமர் and I identify as transgender. என்னோட pronouns she, her, they, them. Yeah, that's my introduction. மிக்க நன்றி மாவின். அடுத்து அவின், நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு அவின். எனக்கு 19 வயசு. நான் மலேசியால இருந்து பேசுறேன். ஸோ எனக்கு இந்த டாக் மேல வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா, பிகாஸ் லைக் பீயிங் தமிழ் அண்ட் LGBT என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய சேலஞ்சஸ் கோ த்ரூ பண்ணேன். எஸ்பெஷலி I'm from Malaysia, as what Nupurasa said. Malaysia வந்துட்டு இட்ஸ் a country where if you're LGBT you'll be penalized. So அங்க உள்ள ஹார்ட்ஷிப்ஸும் நான் கன்சிடர் பண்ணி, ஸோ I feel like it's a nice platform for me to bring it up and to talk about it. So that's all. Thank you. Okay, ரொம்ப நன்றி நவீன். அவின், சாரி. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங்கா நம்ம வந்து பேச போறது வந்து கம்மிங் அவுட் பத்தி. ஸோ நிறைய டைம்ஸ் இப்போ அதுதான் வந்து நான் வந்து ஓப்பன்லி குயரா இருக்கிறதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஆரம்பம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து கம்மிங் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படியே போலாமா? எப்படி பேசுறதுன்னு சொல்லுங்க சரண்யா. இந்த ஆர்டர்லயே போலாமா, இல்ல நீங்க ஆர்டர்லயும் போலாம், இல்லைன்னா வந்து ஜஸ்ட் இப்போ நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து லைக் ஒரு நார்மல் டிஸ்கஷன், நம்ம இப்போ ரூம்ல இருந்து பேசுற மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட் நேச்சுரலாவே பேசலாம், அது பிரச்சனை இல்ல. ஓகே.
கம்மிங் அவுட் வந்து நான் 2 விதமா பாக்குறேன். முதல்ல வந்து உங்களே நீங்க வந்து நீங்க வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்களோ அதுல வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து நான் இதுதான், எனக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு, எனக்கு இதுல வந்து எந்த ஒரு கசப்பான அனுபவமும் இல்லை, எனக்கு வந்து இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நமக்குள்ளேயே வந்து நம்ம ஒத்துக்கிறோம்ல, அதை வந்து நான் கம்மிங் அவுட் பாக்குறேன். வீட்டுல வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றது, இல்ல வந்து உங்களோட நண்பர்கிட்ட கிட்ட சொல்றது, அதை வந்து அது வந்து இன்னொரு விதமான கம்மிங் அவுட். நம்ம உலகத்துல வந்து எல்லாரும் நார்மல்னு சொல்ற அந்த ஒரு கம்மிங் அவுட், அதுல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ எனக்கு வந்து என்ன நான் ஒத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து 19 வருஷம் ஆச்சு. அதை நான் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எனக்கு வந்து இதுல எந்த ஒரு அசிங்கமோ இல்லை வந்து தப்பாவோ எனக்கு வந்து இதுல எதுவும் படல. நான் வந்து இருக்கிறது வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம். நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அது வந்து ஒரு வேலிடான விஷயம் அப்படின்னு அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு எனக்கு 19 வருஷம் ஆச்சு. அதை தான் நான் வந்து கம்மிங் அவுட்னு பாக்குறேன். எனக்குள்ளவே வந்து நான் அந்த கேள்விகள்லாம் கேட்டு அதெல்லாம் அந்த போராட்டம் எல்லாம் தாண்டி இப்ப வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு கசப்பான அனுபவமும் இல்லைன்னு சொல்றதான் எனக்கு கம்மிங் அவுட் பாக்குறேன். ஆனா வந்து வெளியே வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றது இல்ல வந்து நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறது, அதை வந்து அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லார்கிட்டயும் வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கு, ஒரு ப்ரெஷர் இருக்கு. நீங்க வந்து கம்மிங் அவுட் பண்ணியே ஆகணும், நீங்க வந்து வீட்டுல இருக்கிற மக்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு எதிர்பார்ப்பு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த ஒரு மன அழுத்தம் மேல நம்பிக்கை இல்லை. இப்ப நான் வந்து ஆண் தோற்றத்துல இருக்கிறதுனால வந்து என்ன வந்து உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு எப்படி வந்து கேட்கறாங்களோ அது வந்து ஒரு நார்மலான கேள்வி மாதிரி. நீங்க வந்து பால் புதுமையினர் இந்த கொயர்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது முதல்ல உங்ககிட்ட கேட்கிற கேள்வி வந்து ஓ வீட்டுல சொல்றியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. அந்த அழுத்தத்துல அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு வந்து சொன்னாதான் உங்களுக்கு வந்து இந்த நிம்மதி இருக்கும், உங்களுக்கு வந்து அப்பதான் வந்து நல்ல அனுபவம், உங்களுக்கு வந்து அதுதான் சரியான வழி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கம்மிங் அவுட் வந்து நான் வந்து எதுவும் சொல்ல அது வந்து சரியான ஒரு பாதைன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நீங்க வந்து ஒரு பால் புதுமையினரா இருக்கிறதுனால நீங்க வந்து வீட்டுல சொல்லியே ஆகணும்ன்றது ஒரு கட்டாயம் இருக்குல்ல, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. So like ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில கம்மிங் அவுட் ஒரு டிபெண்டிங் எந்த ஃபேமிலியில பிறந்தீங்க, லைக் ஒரு ப்ரோக்ரெசிவ் ஃபேமிலியில பிறந்தீங்கன்னா you don't have to come out because it is for some reason it's like a given fact, like they just accept you. I'm like people like my friend இங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸோ அங்க குயர்னா they didn't come out because அது அவங்களோட பர்சனாலிட்டி அண்ட் அவங்களோட ஃபேமிலி அதை புரிஞ்சுட்டாங்க. ஆனா பிகாஸ் நான் மலேசியா இருந்து, ஸோ யூ ஹாவ் டு கம் அவுட் பிகாஸ் இல்லைன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஸோ அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் டு கம் அவுட். பிகாஸ் இல்லைன்னா எனக்கு பிடிக்கல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஓ இது அது இது அது. ஈவன் நவ் openly trans online, people still, my family still ask me those sorts of questions. So எனக்கு for me coming out is important because people on the other side are in denial. They keep denying my reality. So எனக்கு ரொம்ப முக்கியம் to come out and to tell my truth. That's obviously personal to me. Thank you for that. And Avin, நீங்க என்ன நினைக்கிறீங்க? For me, when it comes to opening up part வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது இட்ஸ் a very important part because நம்ம இருக்கிற சொசைட்டில வந்துட்டு சில பீப்புளோட கன்சர்வேட்டிவ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா வந்துட்டு காய்ஸ்னா வந்துட்டு கேர்ள்ஸ் கூட தான் கப்பல் பண்ணணும், கேர்ள்ஸ் வந்து காய்ஸ் தான் கப்பல் பண்ணணும். ஸோ இது ஒரு ஸ்டிக்மா மாதிரி. ஸோ இப் லெட்ஸ் சே நீங்க வந்து கம் அவுட் பண்ணாட்டி கண்டிப்பா உங்க ஃபேமிலியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ எல்லாமே வந்துட்டு உங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்க. வாட் யூ சேட். ஸோ இட்ஸ் லைக் டெஃபினெட்லி எனக்கும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இது இருக்கா. ஸோ ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் பிகாஸ் தட் இஸ் நாட் ஹூ ஐ ஆம். And open out பண்ணும்போது எனக்கு கிடைச்ச because I'm openly gay now. I open up to my parents, my friends and all of them. So எனக்கு அது ஓப்பன் அப் பண்ணும்போது கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு ஒரு வேற சாட்டிஸ்ஃபேக்ஷன். லைக் ஐ கேன் பி whoever I want openly. நான் க்ளோசட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைக் I can dress however I want. I can talk to whoever I want, the way I want, the way I walk. So nobody is there to judge me.
ஸோ அது கண்டிப்பா டிபெண்ட்ஸ் ஆன் யோர் சர்க்கிள். பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் எனக்கு when it comes to opening up, ஸோ எனக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப் நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் அவீன். இப்பதான் நிர்மல் நம்மள ஜாயின் பண்ணிருக்காங்க. நிர்மல், இஃப் யூ ஏபிள் டு உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க முடியுமா? Sure. Yeah, give me 1 minute, please. Let me just turn on my video. No problem. Yeah, can you guys see me now? Yeah. Hi, hi all. I am Nirmal. My pronouns are he, him. I'm a gay man, so I'm living in US at the moment. Not Tamil. Tamil la பேசலாம். So everybody understand Tamil here. Yeah. So yeah. Tamil, நான் மதுரையில இருந்து வரேன். So I'm living here in US for quite a while. I identify as a gay man. And, I'm also gender non-binary. So yeah, glad to meet you. So sorry for interrupting. So I was a little late though. That's okay. So நாங்க இப்போ வந்து coming out பத்தி பேசுறோம். So நீங்க வந்து அந்த கான்செப்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. So coming out on the so to be honest, like I think it's a very personal thing. It's also a very important thing. Like என்ன சொல்றது, like ஒருத்தர் வந்து ஓப்பனா வந்து சொல்றது, கமிங் அவுட் பண்றதுன்றது வந்து இட் ஜஸ்ட் ஆல்சோ, ஐ மீன் இட்ஸ் a lot of struggle. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் லைக் எக்கச்சக்கம் இருக்குதுங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்து we are all coming out. So and like it would be like, you know, it should be as if like this should not be a thing in the future. Like I think so it should not be a thing in the future, because coming out ன்ற ஒன்னு இருக்கிறது ரீசன் வந்து என்னன்னா, like heteronormative society இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து like you have to identify yourself as like நீங்க என்னது கேயா இல்ல பை இல்ல நீங்க லெஸ்பியன் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ இட்ஸ் லைக் எவ்ரி திங் இங்க லைக் அதுக்கு நீங்க கம் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது, பிகாஸ் ஹெட்ரோநார்மேட்டிவ் சொசைட்டி இருக்கிறதுனால. இல்லைன்னா லைக் இது ஒரு நீட் இருக்காது. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இட்ஸ் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். லைக் எல்லாரும் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. But பண்ணா like at least a few people around you, you're making a little change, a little ripple of change around you. Like and so ஏன்னா நம்ம கூட இருந்த நமக்கு பேசிட்டு இருந்த இந்த ஃப்ரெண்ட் வந்து இப்ப திடீர்னு he's coming out as gay அப்படின்ற போது, ஓ ஸோ லைக் லைக் நான் இது வந்து எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு கண்ட்ரில கே பீப்புளா இருக்காங்க அப்படின்னு நினைக்காம நம்மளுக்குள்ளேயும் இருக்கிறாங்க, ஸோ நம்மள மாதிரி இருக்காங்க, நம்ம கூட பேசிட்டு இருக்கவங்க கூட இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபெமிலாரிட்டி வரும். அந்த ஒரு இது வந்து will just create a small ripple in your bubble, which can, you know, help other people to உங்க குரூப்ல வேற யாராவது இல்லை உங்க கூட உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது கிளாஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்க வரதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ண முடிஞ்சவங்க பண்றது இஸ் குட். இது கம் அவுட் பண்ண முடியாம இருக்கிறவங்க, இதனால இஷ்யூஸ் இருக்கிறது இல்ல இதனால ஒரு ரெப்பர்கஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே அதனால எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பண்ண முடிஞ்சவங்க ப்ளீஸ் ட்ரை டு கம் அவுட். இட் வில் கிவ் சம், you know, help. It'll also, it's not just for yourself, it'll also help other people. Yeah, but in future, yeah, go on, sorry. Yeah, thank you. I agree with that. Yeah, obviously because of now Malaysia in this, so my என்னோட குடும்பம் naturally transphobic. That's no doubt about that. இதெல்லாம் மலேசியால நார்மல் இல்லை, என் குடும்பம்ல நார்மல் இல்லை. So before நான் social media famous ஆனேன், my one main reason to let my family know was so that nobody else goes through this. If someone comes to them and comes out to them, at least they won't react the same way. So I agree.
you don't have to come out for yourself. You can also come out for other people. At least with the current situation. நிர்மல் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து என்னன்னா, கம்மிங் அவுட் பண்ண முடியறவங்க வந்து பண்றதுல பிரச்சனை இல்லை, ஆனா முடியாதவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்னு சொன்னார்ல, அது வந்து ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நம்ம கம்மிங் அவுட்ன்றது வந்து ஒரு ப்ரிவிலேஜ், அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து இப்ப நம்ம வீட்டுல சொல்றோம் அப்படின்னா வந்து அது உடனே அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிருதுன்னா அதுல ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே சொல்லாம அவங்களுக்கு உடனே புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஏன்னா வந்து சொன்ன புரியாதவங்க வந்து குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. அவங்களுக்கு சொன்னா வந்து கேனா என்னன்னு சொன்னா சில பேருக்கு புரியாது. அது புரிஞ்சிருச்சுன்னா அதுல வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு அதுக்கான கல்வி கிடைச்சிருக்கு, அதுக்கான நம்ம சமுதாயத்துல சொல்லப்படுற அந்த அந்தஸ்து இருக்கு. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தான் வந்து முடிவு பண்ணுது, உங்களுக்கு புரியுதா புரியலையா, உங்களுக்கு அதுக்குன்னா என்னென்ன அர்த்தம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க வந்து வீட்டுல தைரியமா சொல்றீங்கன்னா அதுலயும் வந்து ப்ரிவிலேஜ் இருக்கு. ஓகே, எங்க வீட்டுல சொல்லலாம், அவங்க சொன்னா வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து நான் புரிய வைக்கிறதுக்கு என்னால முடியும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா, அதுலயும் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. சோ எல்லாமே வந்து நம்மளோட நிலைமையை நம்மளே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணோம். அண்ட் நிர்மல் சொன்ன மாதிரி சொல்ல முடியாதவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதனால அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு புஷ்ஷும் பண்ணாம அவங்களுக்கு எப்ப வந்து சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லணும், இல்ல சொல்ல வேணாம்னு தோணுச்சுன்னா அது அவங்களோட விருப்பம். நம்ம யாரையும் வந்து இந்த கம்மிங் அவுட்ன்ற அந்த விஷயத்துக்குள்ள தள்ள வேணாம் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஓகே, நன்றி. சோ இந்த when it comes to sorry Saranya, when it comes to that, I totally agree with Bala. Like எப்படி சொல்றதுன்னா, அது வந்துட்டு ஒரு ஆளோட தனிப்பட்ட விஷயம். if let's say நீங்க கம் அவுட் பண்ண போறீங்கன்னா உங்களோட சிச்சுவேஷன் எல்லாமே உங்களோட எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேவரபிளான சிச்சுவேஷன் இருந்தா நீங்க கம் அவுட் பண்ணுங்க, if it's safe for you. But if it's not, if let's say some people வந்துட்டு கம் அவுட் பண்ண உங்க பேரண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, they will be kicked out of the house and all that, disowned. So when it comes to that situations, I feel it's better to avoid lah. Yeah, that's all for me. Yeah, makes sense. So இந்த like queer communityலயே ஒரு wide like set of opinions இருக்கு அப்படிங்கிறது தெரியுது நம்மளுக்கு. just coming out அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே நீங்க வந்து இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ மாவின் வந்து இப்போ சொன்னாங்க, இப்போ நான் வந்து கம் அவுட் பண்ணணும் பிகாஸ் ஐ நீட் டு லைக் assert my truth, இதுதான் வந்து என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு நான் வந்து இப்படி சொல்லணும் அடுத்தவங்களுக்கு, ஏன்னா அவங்க அது வந்து எப்பவுமே டினை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. நீங்க இன்னொரு ஒரு திங் வந்து ஈவன் இப்போ உங்க நுபுராஸ் ஹேண்டில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன், அதுல வந்து நீங்க வந்து லைக் வந்து செடி எல்லாம் பிளான் பண்ணிட்டு நீங்க ஒரு லைக் என்வரன்மெண்டல் ஒர்க் எல்லாம் பண்றீங்க அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்து அதுல லைக் சீப்பா சொல்லியிருந்தீங்க, queer people do things, லைக் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. லைக் அது மாதிரி வந்து queer peopleனா வந்து சில பேர் வந்து இப்போ அவங்க ஜஸ்ட் queer வந்துட்டு அவங்க வேற ஒன்னும் வேலை பார்க்காம இது பண்ணாம வெட்டியா இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி அப்படி லைக் நினைக்கிறாங்களா? அண்ட் ஆல்சோ வந்து இப்படி queer வந்துட்டு to be queer and successful or queer yet successful அப்படின்ற மாதிரியான லைக் ப்ரெஷர்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குதா? நம்ம வந்து சாதிச்சு காட்டணும் அப்பதான் நம்மள மதிப்பாங்க ஒரு மனுஷனா அப்படின்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா? ஆமா, எனக்கு டெஃபினெட்லி இருக்கு, எஸ்பெஷலி when it comes to my mother, because என் அம்மாக்கு எல்லாம் உண்மை தெரியும், ஆனா she keeps denying it and doesn't want to talk about it. So எனக்கு ரொம்ப important because I'm, aside from being a TikToker, now as you know I'm an environmental science graduate, I'm also a legal assistant and I'm also a Bharatanatyam dancer. So இதெல்லாம் சாதிச்சு காட்டணும் என் குடும்பத்துக்கு that you can be queer but you can also be happy. And when I became famous on TikTok, actually my friend's boyfriend, he was like, oh ரொம்ப நல்லா தான் இருக்கா, ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கா, as if I wouldn't be, as if it's a given because you are gay or trans or whatever you won't be happy. There is an element of that when it comes to coming from a conservative society. There will be loss and grief, ana the happiness that you get from the other side is more valuable. நான் வந்து சாதனையை வந்து 2 விதமா பாக்குறேன். முதல்ல வந்து எங்க வீட்டுல இருக்கிற சாதனை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுல என்னோட அப்பா அம்மாவை பொறுத்தவரைக்கும் சாதனைனா என்னன்னா, எனக்கு வந்து 30 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டு அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை இருக்கணும், அதுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும். அப்புறம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும்,
அதெல்லாம் அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு சாதனை. அந்த எந்த சாதனையும் நான் பண்ணல. அதனால என்ன வந்து பெரிய சாதனையாளரெல்லாம் என்ன வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது எனக்கு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களோட சாதனை வந்து என்ன, என்னோட சாதனை அப்படின்றது என்னன்றது வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு மிஸ்அலைன்மெண்ட் இருக்கு. ஏன்னா எங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சாதனைன்ற அந்த ஒரு புரிதல் வந்துட்டு எங்க 2 பேருக்கும் வேற. அதனால எங்க வீட்டுல இருந்து என்ன சாதனையாளர்னு சொல்றதோ இல்ல வந்து நீ சாதிச்சிட்டேன்னு சொல்றதோ அது வந்து நடக்காத காரியம். அவங்கள பொறுத்தவரை இப்ப வந்து சிட்னில இருக்கிறதுனால அதை வந்து வேணா ஒரு சாதனையா நினைப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் திரும்ப போகும்போது வந்து என்னோட பையன் வந்து சிட்னில இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு என்ன அந்த பரேட் பண்றது, சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் கால் பண்ணி சும்மா வந்து பெருமையா அதை சொல்றது, அந்த சாதனை வேணா இருக்குமே தவிர நான் வந்து பெருசா இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன்ற அந்த விஷயத்துல வந்து அவங்க என்னைக்கும் பெருமைப்படுத்தல. நான் வந்து தமிழ்ல வந்து ஒரு புக் எழுதுறேன். அதை பத்தி கூட எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சாலும் வந்துட்டு அப்படியா ஓகே, அதுல நீ என்ன பெருசா சம்பாதிச்சிட போற அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். 2வது வந்து நம்ம பால் புதுமையினர் சமுதாயத்துக்குள்ள வந்து சாதனைன்னு பாத்தீங்கன்னா வந்து அதுலயும் வந்து ஒரு சில ஹைரார்கிலாம் இருக்கு. நீங்க வந்து வெள்ளையர்களா இருந்தா வந்து மேல் தட்டுல நீங்க இருப்பீங்க. அதுக்கடுத்து சிஸ், அதாவது வந்து பிறக்கும் போது உங்களுக்கு வந்து ஆண் அடையாளப்படுத்தப்பட்டு அதை நீங்க இன்னும் அந்த அடையாளத்திலே இருக்கீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு அடுத்து வருவாங்க. திருநங்கைகள்லாம் அவங்களுக்கு அது ரொம்ப கீழே தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஹைரார்கி இருக்கு. அதாவது வந்து ஒரு சிஸ் ஆணா அடையாளப்படுற அவங்க என்ன சின்ன விஷயம் செஞ்சாலுமே அது வந்து ஒரு பெரிய சாதனையாகும். திருநங்கைகளோ இல்ல வந்து திருநம்பிகளோ செஞ்சா வந்து அதை வந்து பெரிய ஒரு சாதனை இல்லாத மாதிரியும் வந்து ஒரு பிம்பம் எப்பவுமே இருக்கும் நம்ம சமுதாயத்துக்குள்ள. அவங்களுக்கு எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, திருநங்கைகள் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இல்ல வந்து இன்னைக்கு உட்காந்து இந்த விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா அது காரணம் வந்து திருநங்கைகள் தான். அது முக்கியமா வந்து பீப்புள் ஆஃப் கலர் அவங்க வந்து செஞ்ச அந்த சில அவங்க பட்ட கஷ்டத்தினாலையும் அவங்க வந்து போராடினாலும் தான் நம்ம வந்து இன்னைக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து தைரியமா வந்து நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு பால் புதுமையினர் சமுதாயத்துல இருக்கேன் அப்படின்னு நான் வந்து என்னால் தைரியமா சொல்ல முடியுதுன்னா அது காரணம் வந்து திருநங்கைகள் தான், திருநர்கள் தான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹைரார்கி இருக்கு. வெள்ளைக்காரங்க வந்து ஏற்கனவே ரொம்ப காலமா அவங்களுக்கு இருக்கிறதுனால வந்து அவங்க முக்கியமா பீப்புள் ஆஃப் கலர் ஏதாவது சின்ன விஷயம் செஞ்சுட்டாலும் இந்த கம்மிங் அவுட்றது வந்து ஒரு பர்சன் ஆஃப் கலருக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க பிறந்து வளர்ந்த சமுதாயம் அந்த மாதிரின்றதுனால அதை நீங்க வந்து ஒரு வெள்ளைக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவுதானா, இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு பெரிய சாதனை இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளோட சமுதாயம் எப்படி இருந்துச்சு, நம்மளை எப்படி பார்த்துச்சு, அதை தாண்டி நம்ம வந்து இப்போ வந்து வீட்டுல சொல்லியிருக்கோம் இல்ல வந்து சின்னதா ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சாதனையா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே யாராவது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சுட்டு அதை வந்து சந்தோஷப்பட்டாங்கன்னா அதை வந்து நம்ம பாராட்டணும். அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன், நீ இப்பதான் வீட்டுல சொல்றதுனால 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த மாதிரியான ஒரு டிஸ்மிசல் வந்து நம்மளோட சமுதாயத்துக்குள்ளேயே இருக்கு. அதையும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சின்னதா தெரியுற விஷயம் அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கலாம். சோ அதனால சாதனைன்றது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்றத பொறுத்து இருக்கு. Like I can add a little bit to maybe like I was சொல்றது actually Bala சொன்னதுல நான் வந்து agree பண்றேன். Like you know like society like in the last point of society நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுது, எப்படி இருந்துச்சு, லைக் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் லைக் யூ நோ லைக் அகெயின்ஸ்ட் த சொசைட்டி நான் என்ன நீங்க என்ன லைக் வேண்டாம்னு சொன்ன சொசைட்டி கிட்ட நான் வந்து அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சாதனை வந்து ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னு சொல்ல விட மேபி இன்டர்னல் ப்ரெஷர்னு கூட சொல்லலாம். ஏன்னா லைக் ஐ மீன் கண்டிப்பா நீங்க வந்து அச்சீவ் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்துதான் வந்து வாழ்க்கை நடத்தணும் இல்லை, as long as you're happy you can live, but there will be some internal pressure. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்டர்னல் ப்ரெஷர் இருந்தது. லைக் யா they kind of like you know என்ன வந்து they close doors on me like let's say அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் அது என்னோடது பேசிக்கலி. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு அகெயின் அச்சீவர்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான இது. ஏன்னா லைக் யூனோ அவங்க நம்ம டிக்டாக்கரோ இல்லை இதுலயோ லைக் டிக்டாக் வந்து ஓப்பன் அப் a lot of gates for
ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி. லைக் நிறைய பேர் வந்து லைக் நிறைய பேர் இதை வந்து முக்கியமா இந்தியால நம்ம தமிழ் கம்யூனிட்டி எல்லாத்துலயுமே பயங்கரமா கலாய்ச்சாங்க. என்னென்னமோ இது பண்றாங்க, பசங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடுறாங்க, மேக்கப் போட்டு இது பண்றாங்க, ஒருத்தர் கட்டி பிடிச்சாங்க. இது நார்மலான விஷயம். இது கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணது, அது அதனாலேயே கூட அதை பேன் பண்ணி நினைக்கிறேன். அதை நார்மலைஸ் டிக்டாக் பண்ணுச்சு. லைக் சீரியஸா சொல்ல போனா அது நான் வந்து டிக்டாக் ரொம்ப ஒன்றும் பார்க்க மாட்டேன். பட் பார்த்த வரைக்கும் வந்து லைக் ஐ சா லைக் லாட் ஆஃப் சேஞ்சஸ். லைக் ரொம்பவே டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு. பிளஸ் இந்த மாதிரி விஷயங்களை நார்மலைஸ் பண்ணு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விதமா இந்த அச்சீவர்ஸ் அவங்க வந்து they are not just achieving for themselves. It's a very good representation and they are opening the gates for a lot of other people to follow. So I know இதுல societal pressure இருக்கு, family pressure இருக்கலாம், internal pressure கூட இருக்கலாம். Like hey, I'm gonna do this அப்படின்ற மாதிரி. But they are in a way opening up this place, leveling the ground for everyone else to come. And yeah, adu konjam I thank all of them. Yes. Thank you. And இப்போ வந்து இப்போ பாலா இப்பதான் சொன்னாங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஹைராக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சிஸ் ஏபிள் பாடிட் நியூரோடிபிக்கல் பீப்புள் வந்து அண்ட் ஒயிட் பீப்புள் அந்த மாதிரி அவங்கலாம் வந்து இப்போ டாப்ல இருக்காங்க. அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் வந்து அப்படி இப்படி போகுது. அது மாதிரி இப்போ குயர் கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து ப்ரிவிலேஜ் வந்து லைக் வேறுபடுதா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவின் இல்லைன்னா மாவின்? எனக்கு உங்க கொஸ்டின் அவ்வளவு சரியா புரியல. ஐ திங்க் I'll let Nirmal Rasa if she understands. நீங்க முதல்ல கண்டினியூ பண்றீங்களா? Yeah, sure. ஆமா. So definitely hierarchy இருக்கு. And top of the hierarchy, in my opinion, white, gay, cis, straight passing men. So before I trans identify as trans, obviously நான் gay. ஆனா நான் மேன் சொல்ல மாட்டேன், நான் கே. ஸோ நான் கே கம்யூனிட்டி, கே கிளப்ஸ், கே ஆப்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணேன். அண்ட் அங்கே இட்ஸ் ரொம்ப ஆப்வியஸ் த ப்ரிவிலேஜ் தட் தீஸ் men hold, especially the straight passing men, as in like the masculine men. அவங்களோட ப்ரொஃபைல்ல எழுதுவாங்க no femme or even no brown, no Asian. So we அந்த ஆப்ல ஒரு ஹைரார்கி இருக்கு. கிளப்ல போனோம், அங்க ஒரு ஹைரார்கி, subtle hierarchy இருக்கு. And they carry themselves in a way where they portray it's obvious that they know their privilege, but they're not willing to see everybody else as equal. But I also want to say that there's also different, on the flip side, another kind of privilege that எனக்கு இருக்கு. அந்த privilege அது என்னோட cis passing privilege. நான் trans, ஆனா sometimes எனக்கு cis passing privilege இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன இப்ப வெளியே என்னைய பாத்தீங்கன்னா நீங்களே நினைப்பாங்க ஓ அவங்களோட பொம்பளை, which is different if when I used to be a bit more on the blurred lines. When I used to walk out looking as a guy dressing up as a girl, then I get lots of weird stares. ஆனா இப்ப like ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க this is normal straight girl passing by. So like definitely different kinds of privileges, and like you can shift through privileges too, depending on where you are in the spectrum. நீங்க நினைக்கிறீங்களா இப்போ வந்து இப்போ நீங்க வந்து திருநங்கையா இருக்கனால, ஸோ வந்து இனிஷியலி ஒரு லைக் மேல் பாடியில இருக்கனால நீங்க வந்து டிரான்சிஷன் பண்றதுக்கு ஆர் வந்து இப்போ வீட்டுல வந்து இப்போ வந்து ஸோ டிரான்ஸ் விமென் இப்போ அவங்க வந்து நிறைய டைம்ஸ் வந்து டிரான்சிஷன் பண்றது வந்து வீட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்சிஷன் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து முதல்ல வீட்டுல இருக்கும்போது ஓகே நம்ம பையன் வந்து வெளியில போறான் அப்படின்ற மாதிரி இருக்கனால சரி பையன் சொல்லிட்டு எங்க வேணா வெளியில போக விடுறாங்க. பட் வேற இப்போ திரு நம்பிகளுக்கு வந்து இப்போ அவங்க பெண்களோட உடம்புல முதல்ல இருக்கிறனால வீட்டை விட்டு வெளியில போகிறதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், அந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கலாம். அப்படிலாம் ஏதாவது இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல could you repeat the last part? Yeah, so do you think that
லைக் திருநங்கைகளுக்கு திருநம்பிகளோட வந்து ப்ரிவிலேஜ் நிறைய இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Just because of like the body you were born in, because you were born in a male body. ஆமா, டெஃபினெட்லி ரொம்ப ப்ரிவிலேஜ் இருக்கு. ஏன்னா பிகாஸ் நான் மேல் பாடியில பிறந்தேன், ஸோ எனக்கு மேல் ப்ரிவிலேஜ் இருந்துச்சு டெஃபினெட்லி. ஆனா பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஃபெமினின், and the privilege was not the level of privilege a normal cis man would have. And definitely that reminds me another kind of privilege that I guess now I don't have right now is that male privilege. So like I said, if you move across the spectrum, you will gain some privileges and you lose some privileges. And definitely for women who've transitioned to men, they probably gain a lot of privileges. Like comparing to my sister obviously அவங்களுக்கு வீட்டு வெளியே போக முடியாது, இது you can't wear this, you can't wear that, ரொம்ப மேக்கப் போடாத, இது போடாத, அது போடாத, அங்க போகாத. ஆனா எனக்கு என்னோட அண்ணனுக்கு அதெல்லாம் there's nothing like that. My parents never said anything like that. So definitely clear sense of privilege. நான் இங்க ஆஸ்திரேலியா இருக்கிறேன்னா because of my male privilege. நான் பொம்பளை இருந்தேன்னா எங்க அப்பா அம்மா இங்க they wouldn't have sent me to Australia. And இங்க வந்து இப்போ உங்களை தவிர எங்க குயர் ஃபீமேல் வாய்ஸ் இந்த லைக் இந்த குரூப்லயே ஆக்சுவலி இல்ல. அதுவே எனக்கு ஆச்சரியமாச்சு. நிறைய பேர் சைன் அப் பண்ணவங்க அவ்வளோ லைக் பெண்கள் சைன் அப் பண்ணவே இல்லை உங்களை தவிர. அண்ட் சைன் அப் பண்ணவங்களும் லைக் அவங்களால வெளியில வந்து லைக் ஓப்பனா இதை பத்தி பேச முடியல லைக் ஃபேஸ்புக் லைவ்ல. ஸோ அது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து மாறும் நம்ம நம்புவோம். டெஃபினெட்லி. ஏன்னா நம்மள கம்யூனிட்டியில ரொம்ப மிசாஜினி இருக்கு, செக்ஸிசம் இருக்கு. சொல்லுவாங்க, ஐயோ இது பொம்பளை மாதிரி நட, ஐயோ கேர்ள் and stuff like that, be a lady, act like a lady. So I can understand why a lot of women are hesitant to come out, because we are more harsh towards our women and our men. கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் சரண்யா, சாரி டு இன்டரப்ட். அந்த மேல் பாடிஸ் ஃபீமேல் பாடிஸ் நம்ம சொல்லணும்ல, அது வந்து கரெக்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்னா வந்து அசைன் மேல் அட் பர்த், அசைன் ஃபீமேல் அட் பர்த். ஓகே, தேங்க்யூ. நான் இனிமே அதை யூஸ் பண்றேன். சாரி, ராங் டெர்மினாலஜி யூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அண்ட் இது மாதிரி வந்து இப்போ வேற ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்கா? இப்போ வந்து குயர் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா? Maybe, I mean, I can go a little bit. I mean, I think others can also vouch for me. So, but I think like transphobia, patinas, like queer community kulla irukra heavyana transphobia, or even you know very like women phobia kuda irukku. Like ஏன்னா இது ரொம்ப வந்து ஒரு like cisgender male kind of privilege இருக்கிற ஒரு ஏரியான்றதுனால like womenக்கு கூட வந்து like in a lesbian women are also like not very much represented in the married like already trans peopleக்கு இந்த ஸ்பேசஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இடம் கம்மி. சம்டைம்ஸ் நீங்க அவங்களை பார்க்க கூட முடியாது. லைக் குயர் ஸ்பேசஸ்ல லைக் கே கிளப்ஸ் அந்த மாதிரி இதுல எல்லாம் போனீங்கன்னா நீங்க அவங்கள வந்து சம்டைம்ஸ் வந்து டிரான்ஸ் மேன் அண்ட் உமன் நீங்க பார்க்கவே முடியாது. லைக் அவங்க வந்தாலுமே வந்து அவங்கள ட்ரீட் பண்ற விதம் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். ஸோ அண்ட் லாட் ஆஃப் த டைம்ஸ் வந்து என்னன்னா அவங்கள வந்து லைக் மிஸ்ட்ரீட் பண்றது, இல்ல வீமக்குனே மிஸ்ஜெண்டர் பண்றது, அதாவது அவங்களோட ஜெண்டர் வந்து தப்பா சொல்றது, லைக் யூனோ அம்மா அப்படின்னு சொல்றப்ப வாடான்னு சொல்றது, லைக் அந்த மாதிரி லைக் இரிட்டேட் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைக் என்ன சொல்றது, அந்த ஒரு டிரான்ஸ்போபியா வந்து நீங்க ஹெவியா பார்க்கலாம். இல்ல அவங்க அப்படியே அவங்க வந்தாலுமே அவங்க ஏதோ ஒரு கிளப்ல இல்ல ஒரு ஓரமா ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ லைக் அந்த இது வந்து ஹெவியா இருக்குது. எங்க எந்த நாட்டுல எங்க போனாலுமே அது வந்து நீங்க அதை ஹெவியா பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ப்ரிவிலேஜஸ் நமக்கு லைக் இந்த கான்வர்சேஷன் ஓப்பன் அப் பண்ணி வச்சதே வந்து லைக் யூனோ டிரான்ஸ் பீப்புள் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்லும் போது லைக்
அந்த ஒரு கிராட்டிடியூட் கூட இல்லாம அந்த ஒரு டிரான்ஸ்போபியா வந்து இட்ஸ் வெரி ரேம்பண்ட். அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் லைக். அண்ட் அதர் தேன் தட் நீங்க ரெகுலரா நீங்க பாக்குற மற்ற எல்லா சொசைட்டில இஷ்யூஸும் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கு. ரேசிசம் அண்ட் கலரிசம் அண்ட் எவ்ரி திங் உள்ள ஆல்ரெடி இருக்கு. மிசாஜனி. So I mean, at least as a community, this community should be like, if you think about it, ideally like futureல வந்து லைக் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சஸே இல்லாம ஒரு சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம்குள்ள கொண்டு வந்து ஒரு இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றதுக்கான மேபி ஒரு 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 பேபி ஸ்டெப்ல இருக்கும்னு கூட வச்சுட்டாலும், அந்த ஸ்டெப்ல நம்ம நெக்ஸ்ட் லெவல் இல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எல்லாரையும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னாலுமே வந்து we will have to first நமக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் சார்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு திங் இருக்குது within the community. Again, yeah. நிர்மல் சொன்ன மாதிரி அந்த ஒரு எல்லா சமூகத்திலயும் இருக்கிற அதே பிரச்சனைகள் இங்கேயும் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த கலரிசம், அதுக்கப்புறம் வந்து சாதி பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பாடி ஷேமிங், நீ வந்து குண்டா இருக்கியா இல்ல ஒல்லியா இருக்கியா, அந்த மாதிரியான விஷயங்கள். அது வந்து பாடி ஷேமிங் வந்து முக்கியமா வந்து இந்த கே சமுதாயத்துல ரொம்ப அதிகம். எல்லாரும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாடியில இருக்கணும், எல்லாரும் ஜிம் போகணும், எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் அந்த ஐடியா ஆஃப் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அது வந்து ரொம்ப அதிகம் நம்ம கே சமுதாயத்துல. அது வந்து அப்புறம் டிரான்ஸ் பாடிஸ் வந்து ஷேம் பண்ற அந்த விஷயம், அந்த ரொம்ப டிரான்ஸ்போபிக்கான விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அண்ட் ஏற்கனவே நிர்மல் சொன்ன அதே விஷயங்கள் தான். அண்ட் இன்னொரு விஷயமா நான் வந்து பாக்குறது வந்து என்னன்னா, அந்த நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட புரிதல் வந்து ரொம்ப கம்மி. அதாவது வந்து ஏசெக்சுவல் மக்கள் வந்து அவங்கள வந்து கேலி செய்யறது, அது எப்படி ஒருத்தர் மேல உனக்கு வந்து எந்த ஈர்ப்புமே இல்லாம இருக்கலாம், அது வந்து எப்படி நார்மல் அப்படின்னு சொல்றது, அவங்கள எங்கேயுமே உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணாம இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்செக்ஸ் மக்களோட பாடிஸை வந்து ரொம்ப கேலி செய்யறது, அந்த மாதிரியான அதோட நம்ம கம்யூனிட்டிக்குள்ளவே வந்து ஒருத்தரோட புரிதல் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப தப்பான சில விஷயங்கள்லாம் வந்து ஜோக்குன்ற அந்த இதுல வந்து சொல்லப்படப்படுது. அதை யாரும் வந்து எதுவும் கேட்கறது இல்லை. அதுக்கான கல்வியும் வந்து அதாவது சுயமா நம்ம வந்து போய் அந்த சில விஷயங்கள்லாம் கத்துக்கணும்ல. நம்ம அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம இந்த ஆதிக்க பாலினம் சொல்லப்பட இந்த ஹெட்ரோசெக்சுவல் மக்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது என்னது, நம்ம எல்லாரையும் அவங்க வந்து சமமா வந்து அவங்க வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா நம்ம சமுதாயத்துக்குள்ளவே வந்து நம்ம யாரையும் சமமா வந்து மதிக்கிறது கிடையாது. இந்த குயர் கம்யூனிட்டிக்குள்ளவே வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹையரார்கி இருக்குல்ல. சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஹெட்ரோசெக்சுவல் மக்கள் கிட்ட இருந்து ஆதிக்க பாலின மக்கள் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நம்ம வந்து நம்ம சமுதாயத்துக்குள்ளேயும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது ரொம்ப கம்மியா இருக்கு. நான் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு பாலா சொல்லிட்டு இருந்த மாதிரி லைக் இந்த பாடி ஷேமிங், கலரிசம், இது நிறையவே வந்துட்டு நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்குன்னு நான் சொல்லுவேன், குயர் கம்யூனிட்டி. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் சம் டைம் நான் வந்துட்டு இந்த மாதிரி கே டேட்டிங் ஆப்ஸ் அதுலலாம் இருந்தேன். ஸோ அங்கே எப்படின்னா, இஃப் லெட்ஸ் சே யூ ஆர் நாட் ஃபிட் ஆர் லைக் எப்படி சொல்றது, அந்த பர்டிகுலர் கிரைட்டீரியாவை நீங்க ஃபில் அப் பண்ணலன்னா லைக் யூ டோன்ட் பிலாங் தேர். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, என்னோட பாடி ஃபிகர் ஐம் குவைட் சபி. ஸோ இஃப் லெட்ஸ் சே ஒரு காய்கிட்ட பேசுறோம் and they will be like let's create pictures. So நம்ம picture create பண்ணும்போது the moment they see my picture they will just block me and that's all lah. So this has been happening all this while and they'll be like no Indians, no browns. So I feel இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ரொம்ப சேஞ்ச் பண்ணோம் because like it's trying to say that like people like me, like I'm chubby, I'm Indian, like these kind of people are not meant to have someone, are not meant to have a relationship. அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா உருவாக்குது. So I feel அது like we gotta like work over it lah. That's what I want to say. Yes, I agree with that. Yeah, நம்ம community I think a lot of
internalized a lot of internalized body shaming they project on everybody else. So definitely in our community. And நம்மளோட community, I think we have been focusing too long on the cis gay men for way too long. Everybody else has fallen through the cracks. Asexual மக்களுங்க, trans மக்களுங்க. So like in Melbourne, in my personal experience, like gay clubs specifically only for gay men. So they have turned these spaces instead of queer spaces, or not turned, but these spaces were established not as queer spaces, but as spaces for gay men, cis gay men. So நம்ம community ரொம்ப we have a lot to improve. இன்னொன்னு இவன் வந்து மாவின் சொல்லும் போது எனக்கு வந்து ஒண்ணு தோணுச்சு. அவங்க சொன்னாங்கல்ல இந்த கிளப்ஸ் எல்லாம் போகும்போது வந்து நானும் ஆஸ்திரேலியால இருக்கிறதுனால வந்து அதை அனுபவிச்சேன். அதாவது வந்து இந்த கிளப்ஸ்க்கு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து முன்னாடி வந்து வெறும் இப்பயும் அப்படிதான் இருக்கு, வெறும் கே மக்களுக்கான ஒரு கிளப்ஸ் தான் அது. அதனால வந்து அங்க பெண்கள் ரொம்ப, அதாவது வந்து சிஸ் பெண்கள் வந்து ரொம்ப சேஃபா வந்து அங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால வந்து எங்க கூட சேர்ந்து வருவாங்க அந்த இடத்துக்கு. சரி அங்க வந்து போனா இந்த ஸ்ட்ரெயிட் ஆம்பளைங்க வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல அவங்க வந்து எங்க கூட வந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் மக்கள்லாம் வந்து திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க கே ஒரு ஸ்பேஸ்க்குள்ள. நான் வந்து யாரும் வரக்கூடாது, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் மக்கள் வந்து ஸ்ட்ரெயிட் மென் வந்து கே கிளப்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் என்னோட பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து எதுக்காக வரீங்கன்றது நல்லா தெரியுது. நீங்க வந்து அங்க பெண்கள் வராங்க, ஸ்ட்ரெயிட் பெண்கள் அங்க வராங்க கே ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க பின்னாடி வரீங்க. ஆனா அவங்க கிட்ட நான் சொல்ல ஒரே விஷயம் என்னன்னா, அங்க வந்துட்டு உங்களோட ப்ரிவிலேஜஸ் கொஞ்சம் பாருங்க. நீங்க அங்க வர்றதுனால வந்து அங்க அந்த சேஃப் ஸ்பேஸ், குயர் ஸ்பேஸா இருக்கிற ஒரு சேஃப் ஸ்பேஸை நீங்க எப்படி இன்வைட் பண்றீங்க? அங்க வந்து சில பேர் வந்துட்டு சும்மா வந்து பக்கத்துல வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, ஓகே அவங்க வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போகும்போது, ஓகே நான் வந்து கே எல்லாம் இல்லை, நான் சும்மா வந்து நான் வந்து சும்மா வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்து பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால வந்து குயர் ஸ்பேஸை நீங்க வந்து ரொம்ப தப்பான விஷயத்துல வந்து பயன்படுத்துறீங்க. எந்த விஷயத்துக்காக நீங்க வரீங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அந்த ஒரு விஷயங்கள் வந்து இப்ப அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிஸ் கேமென்கான ஒரு இடம், அதுவே தவறு. முதல்ல அங்க வந்துட்டு வர்ற ஆலையான வந்து பெண்களையும் வந்து ஆம்பளைங்க வந்து தவறா நடந்துக்கிறாங்க அங்க வந்து. சோ அதுவும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது மாதிரி வந்து வேற என்ன லைக் இப்போ allies அப்படின்னு சொல்ல கூட, ஜஸ்ட் நார்மல் லைக் ஜஸ்ட் ஜென்ரலா வந்து நான் லைக் ஹெட்ரோநார்மேட்டிவ் பீப்புள் ஆர் ஸ்ட்ரெயிட் பீப்புள் வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அண்ட் வந்து எப்படி பெட்டர் ஆலைஸா நம்ம இருக்கலாம். ஆலைன்ற வார்த்தை வந்து தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஆலைனா பேசிக் தமிழ்ல வந்து தோழர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து நீங்க வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரா இல்லைனாலும் கூட அவங்களோட லைக் இஷ்யூஸ் அண்ட் அவங்களோட உரிமைகள், அவங்களுக்காக வந்து நீங்க அவங்களோட கூட நிக்கிறது அண்ட் அவங்களுக்காக வந்து லைக் அவங்களோட குரலை வந்து ஆம்பிளிஃபை பண்றது பேர் தான் வந்து அலைஷிப் நான் சொல்லுவேன். வேற பெட்டர் எக்ஸ்பிளேஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. அண்ட் வந்து ஸோ என்ன தவறுகள்லாம் ஸ்ட்ரெயிட் பீப்புள் செய்யறாங்க அண்ட் என்ன how can we be a better ally? இது சாரி முன்னாடி வந்து இதுக்கு இது பண்ணதுக்கு நான் வந்து எழுதி வச்சிருந்தேன். இந்த கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த பதில் சொல்லணும்னு சொல்லி எழுதி வச்சிருந்தேன். நேற்று நைட் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த கேள்வி வந்துச்சுன்னா என்ன எழுதலாம்னு சொல்லிட்டு, ஐ மீன் என்ன சொல்லலான்னு. ஸோ முதல்ல நான் வந்து சொல்ற விஷயம், என்னோட பள்ளிக்கூடத்துல என்னோட படிச்சவங்க இல்லை வந்து என்னோட கல்லூரிக்கு போனவங்க எல்லாரும் வந்து ஆலை தான் இப்போ. ஆனா வந்து அந்த எது ஒரு ஆலைனா அவங்க கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கிறவர்களும் அவங்க வந்து எங்களோட ஆலையா இருப்பாங்க. எப்படின்னா வந்து நீங்க ஆலைன்னு வெளியே போய் தைரியமா சொல்லும் போது ஹோமோபோபிக்கா இருக்கிறவங்க இல்ல டிரான்ஸ்போபிக்கா இருக்கிறவங்க வந்து திரும்ப வந்து கேட்பாங்க, ஓ நீ வந்து சமுதாயத்தை சேர்ந்தவன், நீ வந்து ஒரு கேவா, நீ வந்து ஒரு லெஸ்பியனான்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு ஓ இதுக்கு மேல நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எல்லாரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தான் அவங்களோட சப்போர்ட். அவங்களை யாராவது வந்து அந்த பாக்ஸ்குள்ள போட வந்து ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க வந்து உடனே பின்னாடி போயிடுவாங்க. அது ஒரு அதுக்கு மேல எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களை குறை சொல்ற மாதிரி சொல்லல. நீங்க வந்து ஒரு தோழர் இல்ல வந்து ஒரு ஆலைன்னு சொல்லும் போது இந்த மாதிரியான கேள்விகள் வரும், அதுக்கு நீங்க வந்து தயாரா இருக்கணும். அந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா நீங்க வந்து எப்படி அதை கையாள போறீங்க, அந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க முன்னாடியே வந்து யோசிச்சு வச்சுக்கணும். நான் வந்து அவங்க அப்படி ஃபீல் பண்றது தவறோ இல்ல சரியோ அதுக்குள்ள நான் போக விரும்பல. அந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா வரும் நம்மளோட சமுதாயத்துல இருக்கும்போது. அப்படி அந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா நீங்க எப்படி அதை கையாள போறீங்க?
உங்களோட சப்போர்ட் அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிடுவீங்களா, இதுக்கு மேல நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆலை வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையான்றது வந்து நம்ம முடிவு பண்ணோம். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் இன்னொரு விஷயம் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலை சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் வந்து வரவேற்கிறேன். நீங்க வந்து எப்பவுமே டிரான்ஸ் மக்களோட இல்ல வந்து குவே மக்களோட நீங்க வந்து அவங்க பின்னாடி நிக்கணும். நீங்க அவங்கள மறைச்சிட்டு நீங்க முன்னாடி போய் நின்றுட்டு நான் வந்து சப்போர்ட் பண்றேன், என்னோட வாய்ஸ் வந்து இது, நான் இதெல்லாம் பண்றேன், இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். உங்களோட குரல் வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கக்கூடாது, உங்களோட குரல் வந்து பின்னாடி இருக்கணும். குவே சமுதாயத்தை சேர்ந்த மக்களை தான் நீங்க வந்து முன்னாடி தள்ளி விட்டு நீங்க வந்து பின்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர நீங்க வந்து முன்னாடி போய் நின்றுட்டு அவங்களோட இதை வந்து மறைக்க கூடாது. அது வந்து என்னோட கருத்து. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த கல்வி, அதுக்கான எஜுகேஷன் இருக்குல்ல, அது வந்து எங்க இருந்து நீங்க கிடைக்குது, அதை நீங்க வந்து எங்க இருந்து எடுக்கிறீங்கன்றது முக்கியம். ஆலை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க போய் ஊடகங்கள்ல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுல முக்கியமா அவங்க வந்து கொண்டு வர விஷயம் பாத்தீங்கன்னா வந்து திருநங்கைகள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து பங்கேற்கலாமா, அவங்க வந்து பெண்களோட எப்படி போய் வந்து ஸ்போர்ட்ஸ்ல பண்ண முடியும், அந்த மாதிரியான கேள்விகளுக்குள்ள வந்து ரொம்ப டீப்பா போய் இறங்கிடுவாங்க. அவங்க வந்து அதுக்குள்ள போய் நின்றுட்டு நான் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து எல்லாமே ஓகே, ஆனா வந்து திருநங்கைகள் வந்து பெண்களோட போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது வந்து நான் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன், அந்த மாதிரியான ஸ்டாண்ட். ஸோ உங்களோட கருத்து எங்க இருந்து வருது, எங்க இருந்து அந்த கல்வி உங்களுக்கு கிடைச்சது, நீங்க எதுக்காக அந்த மாதிரி வந்து பேசுறீங்க, உங்களுக்கு திருநங்கைகள் அப்ப சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா, திருநங்கைகளோட உடம்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவங்க என்னென்னமான பிரச்சனைகள் உள்ளாக்கப்படுறாங்க, உங்களுக்கு வந்து அதோட ஆராய்ச்சி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அப்படி தெரியாம நீங்க வந்து எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விடுறீங்க அப்படின்றது வந்து என்னோட ஒரு கருத்து. வேலையா இருக்கணும்னா நீங்க வந்து முதல்ல திருநங்கைகளோ இல்ல வந்து திருநர்கள் கிட்டயும் முதல்ல பேசணும். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட எஜுகேஷன் எங்க இருந்து கிடைக்குது, எந்த மாதிரியான இடத்துல இருந்து அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்றது முதல்ல வந்து இது பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜெண்டர்ட் பிரெயின் ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல வந்து ஜீனா ரிப்பான்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருக்கிற புக் இது. அந்த புக்ல வந்து அவங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்ம சமுதாயமே இன்னும் வந்து ஆண்கள் பெண்கள்ல யாரு வந்து பெருசு யாரு உயர்ந்தவங்கன்ற அந்த பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம வந்து இன்னும் குவே சமுதாயத்துக்குள்ள வரவே இல்லை. இன்னும் நம்ம வந்து ஆம்பளைங்க பெரியவங்களா பொம்பளைங்களோட மூளை வந்து பெருசான்ற அந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்கு. அந்த இதுல வந்து அவங்க புக்ல ஒண்ணு எழுதியிருக்காங்க. அந்த புக்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து ஆராய்ச்சியாளர்கள் யார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முக்கியமா வந்து இந்த சிஸ் ஹெட்ரோசெக்சுவல் ஆண்கள், அப்பர் காஸ்ட் அதாவது மேல் சாதியை சேர்ந்த ஆண்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன விதமான புரிதல் இருக்கு குவே கம்யூனிட்டி பத்தி ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க கிட்டதான் வந்து காசு போகுது, அவங்கதான் வந்து அந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பப்ளிஷ் பண்ற அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப தவறா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க குவே கம்யூனிட்டில இருந்து. அண்ட் பெண்கள் சமுதாயத்துல இருந்து இருக்கிறவங்களும் வந்து அந்த அந்த ஆராய்ச்சி எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரிஜினலா வந்து தவறான சில கருத்துக்கள்லாம் வந்து பப்ளிஷ் செய்யப்பட்டதுல அதைதான் வந்து ஊடகங்களை நீங்க பெருசா பாக்குறீங்க. அதுல இருந்து அவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை எடுக்கிறாங்க. ஆலைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல யாரா இருந்தாலும் சரி. ஆனா அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க வந்து மாத்துறாங்கல்ல இந்த சில விஷயங்கள்லாம், இது நான் வந்து இந்த ஆராய்ச்சி என்னால நிரூபிக்க முடியல, சாரி நான் வந்து தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருத்துவாங்க அவங்களோட ஆராய்ச்சியை. ஆனா அதெல்லாம் வந்து பெருசா ரிப்போர்ட் பண்ணப்படாது. தவறா வந்து முதல்ல வந்து எது எழுதப்பட்டுச்சோ அதுதான் வந்து இன்னும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட ஊடகங்கள்ல. ஸோ அங்கிருந்து நீங்க வந்து ரீசர்ச் மூலமா நீங்க வந்து சில விஷயம்லாம் கத்துக்கிறீங்க குயர் சமுதாயத்தை பத்தியோ இல்ல பெண்களை பத்தியோ. அப்படி இருக்கும்போது யார் அந்த ரீசர்ச் செஞ்சிருக்காங்க, யார் அந்த ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து ஆதிக்க பாலினத்தை செஞ்ச ஆம்பளைங்க செஞ்சிருக்காங்களா இல்ல வந்து அவங்க உயர் சாதியை சேர்ந்த ஆம்பளைங்க செஞ்சிருக்காங்களா, அதெல்லாம் நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்து உங்க கல்வி கிடைக்குது, எந்த ஆர்டிகல் நீங்க படிக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த குயர் சமுதாயத்தை தப்பா மிஸ் இன்டர்பிரேட் பண்றதுக்குன்னே வந்து ஒரு சமுதாயம் போயிட்டு இருக்கு. அதுக்கு தனியா ஒரு ஃபண்டிங் இருக்கு, அதுக்கு தனியா ஒரு ரீசர்ச் இருக்கு. ஸோ அதனால அங்கிருந்து உங்க கல்வி கிடைச்சதுன்னா நீங்க வந்து அதை கொஸ்டின் பண்ணணும், யார் எழுதியிருக்கா, யாரு வந்து அந்த ஆராய்ச்சியை செஞ்சாங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இந்த கடைசியா வந்து சொல்லணும்னா வந்து இப்போ மாவின் சொன்ன மாதிரி வந்து இந்த டிக்டாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். நீங்க வந்து நிஜமாவே ஒரு ஆலைன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட வீடியோக்களையோ அவங்க வந்து செய்யற விஷயங்களோ நீங்க வந்து உங்களோட வலைதளங்கள்ல உங்களோட ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து அதை பகிரணும், எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணணும். அவங்க ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொன்னா அதை ஷேர் பண்ணணும். நீங்க வந்து வெறும் ஆலைன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு லைக் பட்டன் போடுறதோட மட்டும் கிடையாது. அவங்களோட விஷயங்கள் அவங்க சொல்ற கருத்துக்களை நீங்க வந்து இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணணும், அதை வந்து ஷேர் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்.
அதை டிஸ்கஸ் பண்ணா வந்து நம்மளும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து ஆன்லைன் கம்ஃபர்டபுளா நீங்க வெளியே வந்து சொல்றீங்கன்னா அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஏதாவது பாலிசிஸ் வருது, இந்த டிரான்ஸ் பில்லாம் வந்திருக்கு இப்ப இந்தியால. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாரி இந்த கருத்து சொல்றதுனால, திருநங்கைகள் வந்து கொலை செய்யப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கொலை செஞ்சவங்களுக்கு வந்து 2 வருஷ தண்டனை. ஆனா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட, அதாவது வந்து ஒரு சிஸ் ஹெட்ரோசெக்சுவல் மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை வேற. அப்ப திருநங்கைகளுக்கு வந்து கொலை செய்யப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏன் வெறும் 2 வருஷம் தான் அந்த கொலையாளிக்கு? அந்த மாதிரியான பில்லாம் வந்து பாஸ் ஆகுது. அப்ப வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஆலைஸ் வந்து குரல் கொடுக்கணும். அதுக்காக ப்ரோட்டஸ்ட் ஏதாவது நாங்க வந்து போராட்டம் பண்ணோம்னா அதுல எங்க கூட வந்து கலந்துக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதான் வந்து ஒரு டேலகிட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. இன்னும் ஒரு விஷயம் I would add to it. அவர் சொல்றதுதான், it was all great points. Thanks Bala for it. Before I go on, like ஒரு விஷயம் சொல்றது வந்து லைக் ஈவன் தோ இந்த மாதிரி லைக் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி சொசைட்டில என்ன நினைப்பாங்க, இல்லை என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சில நிறைய பேர் வந்து லைக் even though they are supportive, they are kind of like scared to tell it out. Like as an ally அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து நீங்க வந்து என்ன LGBTQIA எல்லாம் ஆட் பண்ணீங்க. ஸோ allies are in the community. So it's as important as coming out as any part of the like நீங்க ஒரு கேயோ லெஸ்பியனா கமிங் அவுட் பண்ற மாதிரி ஒரு அலையாவும் நீங்க ஆக்சுவலி இட்ஸ் அ கமிங் அவுட் ப்ராசஸ். யூ ஹாவ் டு கம் அவுட். நாட் பிகாஸ் ஐ மீன் அது ஒரு ப்ரெஷரை சொல்ல வரல, பட் இட்ஸ் ஈஸியர் தட் வே. நீங்க வந்து ஒரு கேயோ லெஸ்பியனாவோ கம் அவுட் பண்றதை விட ஒரு அலை நீங்க கம் அவுட் பண்றது வந்து இட்ஸ் pretty easy comparatively. And and I wish more people take that step to come out as an ally and say, hey, I'm an ally, or identify maybe ஒரு சோஷியல் மீடியாலயோ இல்லை உங்களோட ஒர்க் பிளேஸ் டெஸ்க்லயோ லைக் ஏதோ ஒரு இடத்துல லைக் அது ஐ திங்க் தட்ஸ் சம்திங் விச் இஸ் கரண்ட்லி மிஸ்ஸிங். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அப்படியே உங்களுக்கு வந்து சொசைட்டில இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் இஃப் தே கொஸ்டின் யுவர் ஓன் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்தாலுமே வந்து இட்ஸ் pretty easily you can say like I'm straight. You don't, it's not very hard. நாங்க வந்து ஒரு கீனா எஸ்பெஷலி லைக் டிரான்ஸ்ஜெண்டர் நீங்க அதை பத்தி நீங்க வந்து கம் அவுட் பண்ணா அதை பத்தி நீங்க ஊருக்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை நீங்க புரிய வைக்கணும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த பேர்டன் வந்து நம்ம தலையில நிறைய வந்து லைக் லைக் நீங்க அவங்க போய் தெரிஞ்சுட்டு வர ஆமா லைக் பட் அந்த பேர்டன் வந்து இஃப் யூ கம் அவுட் as an ally உங்களுக்கு அந்த அளவுக்கு பேர்டன் கிடையாது. இட்ஸ் நாட் a very big thing. You can just say like, hey, I'm just, it's very easy, pretty easily say, yeah, I'm straight, I'm just an ally. And அந்த ஒரு இது வந்து I would just add to his point, but it's all great points. Thanks Bala for it. But yeah, I agree with Bala's points. Educate yourself, question where you get your information from, and ask questions sensitively and amplify our voices. And like உங்களோட லைஃப்ல apply பண்ணுங்க. So like if straight couples have kids, I think raising them as genderless or not assuming anything would be a positive experience for them. Like, oh, boys blue, girls pink, all kinds. Adella please, adella ingala yeah. ஆமா, அந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டின்னு ஒண்ணு நடத்துறாங்க தெரியுமா? அது வந்து பலூன்லாம் வச்சு it does my head in. Like நான் வந்து நெகட்டிவா பேசுறதுக்காக இல்ல, பட் நிஜமாவே வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது வந்து இன்னொன்னு நான் சொல்ல மறந்த விஷயம் வந்து என்னன்னா வந்து உங்க குரூப் செட்டிங்ல நீங்க வந்து உங்க நண்பர்களோட உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க வந்து மிசாஜினிஸ்டிக்காவோ டிரான்ஸ்போபிக்காவோ குவேஃபோபிக்காவோ ஏதாவது ஒரு ஜோக் சொன்னா கால் தம் அவுட். லைக் உடனே சொல்லுங்க நீங்க சொன்னது வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு.
இதனால என்னோட நண்பர்கள் வந்து என்கிட்ட இனிமேட்டு பேச மாட்டாங்க, என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸா இது பண்ண மாட்டாங்க, நான் வந்து ரொம்ப போரிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போயிடாதீங்க. தவறான சில கருத்துக்கள் சொல்லும்போது, முக்கியமா வந்து மிசாஜினிஸ்டிக்காவோ இல்ல குயர்ஃபோபிக்காவோ ஏதாவது சொல்லும்போது கால் தம் அவுட். லைக் அது தப்பு, நீ சொன்னது வந்து தவறு, இந்த மாதிரி ஜோக்லாம் சொல்லாத, இது வந்து ஜோக் கிடையாது, இது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும். அது வந்து ஒரு நல்ல அலைகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற இன்னொரு விஷயம். Yeah, if I can just add one more point here. நிர்மல் அண்ட் பாலா சொன்ன மாதிரி எங்க ஆஃபீஸ்ல வந்து அலைஷிப் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அப்போ வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் சப்ஸ்கிரைப் ஃபார் பீயிங் அன் அலை, பட் வந்து நோபடி வாஸ் ரெடி டு டாக் அபவுட் இட். அண்ட் இந்த கொஸ்டின் திரும்பவும் வந்தது. அலைஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க எல்லார்கிட்டயுமே வந்து எல்லாருமே வந்து என்னைய நான் வந்து குயிர் அலைன்னு சொன்ன உடனே என்னைய வந்து ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறாங்க, இதை எப்படி வந்து அணுகிறதுன்னு தெரியலன்னு ஒரு பிரிவினரும், இன்னொரு பிரிவினர் வந்து அப்படி பார்த்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்கேர்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இன்னொரு பிரிவினரும் நிறைய பேர் வந்து இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஒரு பேஸ் விஷயம் வந்து அங்க மிஸ் ஆச்சு. என்னன்னா, எவ்ரிபடி அலைஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்கள நிறைய பேர்கிட்ட முதல்ல வந்து அதுக்கான அவேர்னஸ் நிறைய இல்லை. முதல்ல இந்த எல்ஜிபிடிக்யூ ஸ்பெக்ட்ரம்ங்கிறத பத்தின டீப் நாலேஜ் இல்லை. ரெண்டாவது வந்து பை அலைஷிப் வந்து என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்கன்னா, ஐ எம் கோயிங் டு லைக் ஹெல்ப் சம் ஒன் ஹூ இஸ் டோட்டலி இன் ஒன் வே ஆர் அதர் லெசர் தேன் மீ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டெப்ல வந்து அவங்க என்னை விட கீழே இருக்காங்க, ஏதோ 2-3 இடத்துல கீழே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாக் வந்தது. இந்த தலித் அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் வந்து இந்த தலித் ரீதியான விஷயங்கள்ல அரசியல்ல முன்னெடுப்புகள் செஞ்சதுக்கு அப்புறமா சில அரசியல்வாதிகள் வந்து நாங்க இல்லைன்னா நீங்க வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுப்பு சொல்லும் போதுதான் சொன்னாங்க, அதுக்கு கலைஞர் கருணாநிதி பேசின டாக் எல்லாம் கூட எடுத்து போட்டிருந்தாங்க. அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில போராட்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க போய் தோள் கொடுக்குறீங்கன்னா நீங்க ஒரு நண்பரா தான் இருக்கீங்க, நீங்க வந்து கூட ஒரு நண்பரா அவங்களுடைய பயணத்துக்கு கூட ஒரு துணை பயணியா தான் இருக்கீங்களே ஒழிய நீங்க எந்த இடத்துலயும் கை தூக்கி விடலைன்னா. அதே மாதிரிதான் அந்த பேரல தான் இங்கேயும் டிரா பண்ணணும். முக்கியமா என்னன்னா, அரசியல்ங்கிற கண்ணோட்டத்தை எல்லாம் விட்டுருங்க. இதுல இருந்து முக்கியமா அலைஷிப்ல மக்கள் மைண்ட்ல என்னங்கிற ஒரு தாட் வரணும்னா, they are just joining hands with people, அவ்வளவுதான். they are not in any way ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறவங்களை ஏதோ முன்னாடி தூக்கிட்டு வர மாதிரி. ஒண்ணு. ரெண்டாவது, first of all they have to internalize that this is not something taboo அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்னலைஸ் பண்ணணும். அலைஷிப்ல போறவங்க எல்லாருமே வந்து அதை இன்டர்னலைஸ் பண்ணணும். நான் வந்து நான் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கேள்வி ஒண்ணுதான் கேட்டேன். என்னை வந்து அவங்க டிரான்ஸ் நினைச்சிட்டா என்ன பண்றது, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க டிரான்ஸ் இல்லங்கிறத அடையாளத்தை பின்னாடி நீங்க ஓப்பன்ல சொல்லுங்க, அது ரெண்டாவது. பட் வந்து உங்களை டிரான்ஸ் அவங்க அசியூம் பண்றதுனால என்ன தப்பு? அப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு ரிசர்வேஷன் இருக்கு உள்ள. என்னன்னா, தப்பித்தவரி யாரும் என்னை அசியூம் பண்ணிடக்கூடாது, பட் நான் வெளியில வந்து சும்மா கட்சிக்கு ஒரு லேபிள் ஒட்டிக்கிறேன், நான் வந்து ஆலை அப்படின்னு ஒரு லேபிள் ஒட்டிக்கிறேன். அந்த ஒரு தாட், நாட் டு கம்ப்ளைண்ட், பட் ஆனா வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ அதை வந்து நிறைய இடங்கள்ல வந்து கால் அவுட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஒரு 2-3 கம்பெனிஸ்ல ஆலை ஒர்க் ஷாப் நடத்துறப்போ ஒரே கேள்விதான் திரும்ப வந்து எங்களால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து ஏற்படுத்தணும். என்னன்னா, அலைஷிப்ல இருக்கும்போது you are actually subscribing to the fact that you are going to treat everybody as equal as you want them to treat you. அப்போ அப்படி இருக்கும்போது முக்கியமா அந்த இன்டர்னலைசேஷன், எஸ் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தேர் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த இன்டர்னலைசேஷன் வரணும். அது வந்தனா மேபி ஒரு நல்ல growth-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னொன்னு வந்து நானும் அலைன் நான் சொல்றேன். பட் வந்து ஸோ நீங்க இந்த இது சொல்றது வந்து கரெக்டா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நிறைய திங்ஸ் வந்து இப்போ குயர் இஷ்யூஸ்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு இப்போ சரி நம்ம இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரௌன் பீப்புளுக்கு வந்து சில இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ப்ரௌன் பர்சனா இருந்தால் தான் அவங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரியுது. அவங்க இல்லைன்னா அவங்க அதை பத்தி அவ்வளோ கண்டுக்கல, இல்லைன்னா மேஜர் மீடியால வந்தால் தான் தெரியுது. அது மாதிரி வந்து குயர் இஷ்யூஸ்லாம் வந்து குயர் மக்களுக்கு, குயர் கம்யூனிட்டியில தான் நிறைய தெரியுது, ஆட்களுக்கு வந்து அவ்வளோ தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ அது மாதிரி இது ஃபாலோ பண்ணதுக்கு ஜஸ்ட்
ஈவன் பாசிவா வந்து அதை வந்து நம்ம அந்த லைக் இன்ஃபர்மேஷன் இஷ்யூஸ் பத்தி அப்சர்வ் பண்ணதுக்கு நம்ம சோஷியல் மீடியால வந்து லைக் குயர் ஹேண்டில்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி லைக் அட்லீஸ்ட் அதுவா ஆக்டிவா நீங்க போய் சீக் அவுட் பண்ணினா கூட பாசிவா அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒண்ணு சொல்லுவேன். இன்னொன்னு வந்து கேட்கணும்னு நினைச்சது வந்து, ஸோ நீங்க இப்போ உங்க செல்ஃப் அக்செப்டன்ஸ் அது வந்து எப்படி நீங்க பண்ணீங்க? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இப்போ நிறைய பேசியிருக்கோம், நிறைய வந்து ஸ்டிக்மா இருக்குது குயரா இருக்கிறதுக்கு, எந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியா இருக்கட்டும் இல்ல செக்ஷுவல் ஐடென்டிட்டியா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ஹெட்ரோசெக்ஷுவல் அண்ட் சிஸ்ஸா இருக்கிறதுக்கு வேறுபட்டா அதுக்கு வந்து லைக் நிறைய வந்து ஸ்டிக்மா இருக்குது. அது வந்து தாண்டி இப்போ உங்க இன்டர்னலைஸ்ட் லைக் வெதர் இட் பி ஹோமோஃபோபியா, டிரான்ஸ்போபியா ஒரு எந்த லைக் குயர் ஃபோபியாவா இருந்தாலும் அதை உங்க இன்டர்னலைஸ் அந்த ஃபோபியாவை தாண்டி எப்படி நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணீங்க? அண்ட் வந்து இப்போ இந்தியா இல்லைன்னா வந்து மலேசியா இல்ல வந்து அப்படி இல்லாம வெளிநாட்டுல இருக்கவங்க வந்து நீங்க அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் தான் உங்களை அக்செப்ட் பண்ணு, அங்க போய் தான் நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சூழ்நிலை எல்லாம் வந்துச்சா? அதை பத்தி சொல்லுங்க. Maybe I can go about it. Like செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து லைக் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ல போகும்போது என்னன்னா வந்து I grew up in the LGBTQ community, I mean LGBTQ community எல்லாம் கூட விடுங்க, லைக் லைக் இந்த அட்லீஸ்ட் லைக் இந்த அவனானி ஜோக் கூட வந்தது வந்து வே லேட்டர். ஸோ அந்த ஒரு லைக் when I was like when I know that I'm attracted to men, இத பத்தி வந்து இது சரி தப்பு இல்ல ஒரு தப்பான ஒரு பேச்சு கூட இது வந்து எனக்கு என்கிட்ட வந்தது கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் இட் வாஸ் லைக் இட்ஸ் as if it doesn't exist completely. அந்த ஒரு வாய்டுல இருந்து செல்ஃப் அக்செப்டன்ஸ் கொண்டு வருது வந்து it was very pretty hard. Like it's like you're being bullied. இதை பத்தி வந்து நீங்க ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துறாங்க இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட வந்து இட் would be like okay yeah okay I am this but I am not accepted, denial அந்த மாதிரி. பட் ஒரு கம்ப்ளீட் நம்ம சொசைட்டில நிறைய இடத்துல வந்து ஹஷஸ் லைக் பயங்கர ஹஷ்டா இருக்கு. இல்ல நிறைய பேருக்கு இதை பத்தி வந்து இல்லவே இல்லை. ஏன்னா சில பேர் லைக் நான் வந்து கம் அவுட் பண்ணும்போது என்னோட பேரண்ட்ஸ் தான், என்னோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இல்ல இது வந்து யூஎஸ்ல இருக்க கல்ச்சர், நீ அதனாலதான் நீ வந்து நீங்க வந்து இது நீ பண்ற இல்லமா, இது வந்து லைக் பிகாஸ் நம்ம ஊர்ல வந்து வாட் ஐ திங்க் இஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட். அட்லீஸ்ட் இப்ப வந்து தி திங்க் தட் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கான ஒரு இது இல்லாத மாதிரி இப்படி ஒன்னே இல்ல, என்ன இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளே இல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லாத மாதிரி இருந்தது அந்த டைட்ல. ஸோ தட் வாஸ் pretty hard. எனக்கு வந்து பர்சனலா லைக் நான் இங்க லைக் இன்டர்நெட் ஹெல்ப் மீ a lot, like to communicate with people overseas and from other parts of the world, to see that this is a thing and seek examples and but to be honest, like people who are in the LGBTQ community, they know themselves. நீங்க என்னதான் வந்து நீங்க வந்து வெளியில எக்ஸாம்பிள் எனக்கு எந்த இதுவுமே இல்லாம இருந்தாலுமே கூட you know yourself, அதனாலதான் வந்து closeted இருக்குன்றது. ஏன்னா you definitely know what you're attracted. It's very primal. கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க யாருன்றது தெரியும். எக்ஸாம்பிள் இருக்கு இல்ல, வேலிடேஷன் இருக்கு, அக்செப்டன்ஸ் இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு பாயிண்ட வந்து அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து டினையல் தான். இல்ல அப்படின்னா தன்தானே டினையல்ல போறதோ இல்ல வந்து கிளாசட்டடா இருக்கிறதோ வந்து அது அவங்களுடைய மனநிலையையும் சூழ்நிலைகளையும் பல விஷயங்கள் பொறுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து கன்வீனியன்ஸா கூட பண்ணிக்கிறாங்க. ஸோ பட்
the hardest thing about it is like you know yourself. So நீங்க வந்து self acceptance first step வந்து அதுதான். And you will definitely know your sexual orientation, you will definitely know your gender identity. I know the societal pressure இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து அதை சப்ரஸ் பண்றோமே தவிர you definitely know yourself. என்னுடைய கருத்து. முதல்ல வளரும் போது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஸ்கூலுக்கு போற டைம்ல எல்லாம் வந்து முதல் தடவை நான் வந்து ஒரு ஆணை வந்து கிஸ் பண்ணப்போ, மொத்தம் கொடுத்தப்போ எனக்கு வந்து தோணுன விஷயம் என்னன்னா வந்து ஐயோ நான் வந்து இப்போ எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படிதான் நினைச்சேன் நான் முதல்ல. அதான் முதல்ல எனக்கு வந்து தெரிஞ்ச முதல் தடவை ஒரு ஆணை வந்து நான் மொத்தம் கொடுத்தப்போ எனக்கு அதுதான் வந்து உண்மையா தெரிஞ்ச விஷயம். ஸோ இட்ஸ் சேஸ் a lot about என்னோட செக்ஸ் கல்வி வந்து எவ்வளவு தூரம் இருந்துருச்சுன்னு அதை வச்சே உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னோட புரிதல் வந்து அதான். இத்தனைக்கும் நான் வந்து மெட்ராஸ்ல தான் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போனேன். எங்க அம்மா வந்து என்ன தமிழ் மீடியத்துல இருந்து தூக்கி இங்கிலீஷ் மீடியத்துல போட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சாதான் வந்து நல்ல கல்வி கிடைச்சதுன்னு ஒரு அசம்ஷன் இருக்கு. தமிழ்ல கல்வி கிடைச்சா வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தட்டு கீழே இருக்கிற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. தமிழ் மீடியத்துல இருந்து அப்புறம் தூக்கி நான் இங்கிலீஷ் மீடியம்ல போட்டாங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக. அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அதான் வந்து நான் முதல் தடவை வந்து ஒரு முத்தம் கொடுக்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது எல்லாமே. இந்த மாதிரி வந்து பொய் சொல்றது, இந்த மாதிரி வந்து பசங்களை எனக்கு பிடிக்கல, பொண்ணுங்க தானே பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சும்மா வந்து அவங்களோட உட்காந்து இருக்கிறது. அவங்க வந்து இந்த பான் பார்க்கும்போது நானும் அவங்க கூட உட்காந்து அந்த ஸ்ட்ரெயிட் பான் பாக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல இருந்து ஆரம்பிச்சது எல்லாமே. அப்படிதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்ப எனக்கு வந்து என் மேலேயே வந்து ஒரு இதுல வந்து எதுவும் தப்பும் இல்லைன்னு நினைச்சது வந்து எப்பன்னா வந்து இன்டர்நெட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன மாதிரியான ஆட்களை நான் வந்து சந்திக்க முயன்ற பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு புரிதல் வந்துச்சு. ஓகே, நம்மள மாதிரியே ஆளுங்க இருக்காங்க, இது வந்து ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதுல வந்து வெளியெல்லாம் போகும்போது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், நம்ம அப்பா அம்மாவும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னா வந்து நீ சாப்பிடல இல்லைன்னா வந்து நான் அவங்ககிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் சொல்றது. அவங்கன்னு சொல்றது வந்து திருநங்கைகள். அவங்ககிட்ட புடிச்சு கொடுத்துருவேன், நீ சாப்பிடணும், சாப்பிடலன்னா பாரு அவங்க வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பயமுறுத்துறது. சோ அப்படிதான் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க சின்ன வயசுல இருந்து. என்னோட வீட்டுல எல்லாம் வந்து அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கிட்ட போனோம்னா விலைக்கு வந்துரு, அவங்க அதை உனக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க, உனக்கு வந்து கண்ணு நோண்டி உன வந்து பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. இந்த மாதிரியான தவறான ரொம்ப கருத்துக்கள் வந்து நம்ம இதுல இருக்கு. நீங்க கேட்டீங்கல்ல வந்து சின்ன வயசுல உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான புரிதல் இருக்குன்னா இந்த மாதிரியான புரிதல் தான். இந்த மாதிரியான தவறான கருத்துக்கள் தான் வந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயம். இதெல்லாம் தாண்டிதான் வந்து நம்மளோட பயணம் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் தவறு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை, அவங்கலாம் நம்மளுக்கு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நான் போக போகதான் வந்து கத்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ரொம்ப தவறான கருத்துக்கள் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. பள்ளிக்கூடத்துல போகும்போது நம்மள வந்து கேலி கிண்டல் செய்யறது, இந்த பொட்டை இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது, அதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப அழுதுருக்கேன். இன்னமும் எனக்கு அதெல்லாம் நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்மள இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டாங்களே, நம்மள வந்து எவ்வளவு நாள் நம்ம அழுதுருக்கோம். நம்ம பக்கத்து கிளாஸுக்கு போய் இந்த இதுக்கெல்லாம் போகும்போது நம்மள வந்து அடிக்கிறது, இல்ல வந்து கேலி செய்யறது, ஒட்டுமொத்த கிளாஸும் சேர்ந்து பாரு அந்த பொட்டை வந்துட்டான்னு சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு இன்னமும் உறுத்திக்கிட்டே இருக்கிற விஷயம். இப்ப இந்த வெஸ்டர்ன் சொசைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கேன்ற வார்த்தையை வந்து ரீக்ளைம் பண்ணிட்டாங்க, பூஃப்டர்ன்ற வார்த்தையை வந்து ரீக்ளைம் பண்ணிட்டாங்க, ஃபேகட்ன்ற வார்த்தையை வந்து ரீக்ளைம் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம சமுதாயத்துல இன்னும் அந்த பொட்டன்ற வார்த்தையை வந்து இன்னும் ரீக்ளைம் பண்ணல. நம்ம அதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ட்ராமாட்டிக்கான விஷயம் அது. அந்த வார்த்தையை முதல்ல கேட்கும்போது சாரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினதுக்கு, அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு இன்னும் வந்து என்னோட பழைய ஞாபகங்கள் தான் வரும். ஸ்கூல்ல நான் போனப்போ என்னை வந்து கேலி கிண்டல் செஞ்சது, என்னை வந்து அடிச்சது, அந்த விஷயம் தான் வந்து எனக்கு ஞாபகம் வரும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் தாண்டி தான் வந்து இன்னைக்கு அந்த அக்செப்டன்ஸ்ன்ற விஷயம் வரதுக்கு வந்து இன்னைக்கு நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி தவறான விஷயங்கள் சொல்லி கொடுத்தது, எனக்கு தவறா சில விஷயங்கள்லாம் புரிஞ்சது, அதெல்லாமே வந்து நம்ம யார் கூட பழகுறோம், நம்ம என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறோம், நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அதுல கத்துக்கிறதுக்கு அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் தாண்டிதான் இங்க வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். சோ அதனால அது வந்து அந்த ஜேர்னி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். எல்லாரும் அந்த இதுல வந்து இன்னைக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்கு அந்த மாதிரியான கஷ்டமான சில விஷயங்கள்லாம் தாண்டிதான் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கோம். I'm proud of you, Bala, how far you've come. And on the word potte, I still get in my TikTok every day and I just look past it. Most of the time I'm blocked. I'm like, why are you here if you don't want to watch? Why are you here? And in terms of என்னோட self acceptance journey, சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் different
எனக்கு அந்த வேர்ட் தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் டிஃப்ரெண்ட். அந்த கஜினி படத்துல சூர்யா பார்த்தேன், அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு எனக்கு என்ன பிடிக்கும். And growing up, I think in this stage என் வாழ்க்கையில I have more difficult of a time accepting my gender identity than my sexuality. ஏன்னா growing up in Malaysia, and the word gay to me I was practically non-existent. It was more drilled into my head, the gender binary, and the பொம்பளைங்களை இப்படிதான் இருக்கும், பொம்பளைனா lower than men. So for me it's more difficult like that. எனக்கு ரொம்ப internalized misogyny, internalized sexism, internalized transphobia இருக்கு. So when I came out as gay, எனக்கு அது என்னன்னு I didn't even know what it was when I told my mom. I just knew I liked men, and I guess that was enough. ஆனா இப்ப எனக்கு நான் டிரான்ஸ்ஜெண்டர் சொன்னேன்னா எனக்கு அந்த சொசைட்டியோட பெர்செப்ஷன் எல்லாம் வரும். என் அம்மா என்ன சொல்லுவாங்க, என் சித்தி என்ன சொல்லுவாங்க, என் பாட்டி என்ன சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் they have been telling me since I was young. ஏன்னா அப்ப இருந்து நான் டிஃப்ரெண்ட். And then seeing other people, even though அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, ஆனா still they would behind their back இப்படியும் அப்படி சொல்லுவாங்க. So என்னோட self acceptance journey I think differed when I saw myself as gay, and now when I see myself as trans. And because gender identity is a complex விஷயம், so I think it will take a long time to go through self-acceptance. Yeah. I think I would want to share my self-acceptance story. Okay. Now, I felt that I was different from the others is when I was I can say when I was 13 years old. So because அது வரைக்கும் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்தது இல்லை எனக்குள்ள. பிகாஸ் நான் எனக்கு கேர்ள்ஸை பார்த்தாலும் அட்ராக்ஷன் இல்லை, காய்ஸை பார்த்தாலும் அட்ராக்ஷன் இல்லை. ஸோ அட் ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஐ வாஸ் asexual. But as time goes, எனக்கு வந்துட்டு காய்ஸ் மேல அட்ராக்ஷன் வேற வந்துச்சு. So first I thought I was bisexual. So I just I was thinking I'm bisexual, and I just came out to one of my friends saying that, you know what, I think I'm bisexual. I'm attracted to guys and girls. But as time goes, and it was like I felt like I'm lying to myself. Like I'm not attracted to girls, but I'm just attracted to guys. But like I was thinking about the future also. If let's say my parents were about to accept me, they would accept me if let's say I'm bi, but நான் கேயா இருந்தா அறவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ நான் டோட்டலா வந்துட்டு when I was 18 years old, I finally எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சு from my friends, from social medias and all that, TikTok. So அதுக்கப்புறம் வந்துட்டு I actually eventually found myself like I can proudly come out to everybody that I'm gay. So this was my self-acceptance story. And yeah, the pottengra vartha, it's like very traumatizing. I think for most of us, like I know the experience நிறைய பேர் even before I come out and whatnot, in school கூட the way I walk, the way I talk, வந்துட்டான் பொட்டை இந்த பொட்டை, even from my relatives, my family members, அந்த மாதிரி கூட இருந்துச்சு. So it's very traumatizing, it's very hurtful. But even eventually after I come out, still அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. But now I can proudly say, yeah, ஆமா நான் பொட்டை தான், உனக்கு என்ன வந்துச்சு? You can just say it out. We don't have to fear. We fear nothing. So, but not everybody can be in the same situation. Yeah. So that's all from me. Yeah, I'd like to just add to that. In terms of words that people use on you, growing up, because I was different, and I have an elder brother who is cis and straight. அவங்க என்னைய எப்போதுமே woman கத்தி என்னைய அழுவ வைப்பாங்க. So I think that contributes to a lot of my internalized misogyny, because I was put down for being effeminate. And now that I am that reality, and ரொம்ப difficult because he didn't say gay, he didn't say, oh, you like men,
no, he said you're a girl, which are different things. And yeah, ரொம்ப சரியான விஷயம். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து நம்மள கேலி செய்யறது வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க வந்து மக்கள் கிண்டல் பண்றது வேற. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கவங்களே உங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணும்போது அதுல இருக்க அந்த வலி வந்து, அது முக்கியமா உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தோ இல்ல உங்க கூட பிறந்தவங்க கிட்ட இருந்தோ அந்த வார்த்தை வரும்போது அதோட வலியை வந்து வேற விதமான வலி. அதை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் என்னோட சின்ன வயசுல. ஆனா மாவன் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, நான் அந்த ஒரு விஷயம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா வந்து நான் பள்ளிக்கூடத்துக்குலாம் போகும்போது எனக்கு ஒரு 10-12 வயசு தான் இருந்திருக்கும். அப்ப வந்து எங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு அந்த தட்டை வந்து தூக்கி கொண்டு போய் கழுவு போட மாட்டாரு. அப்படியே அங்க வச்சுட்டு அப்படியே எழுந்து போயிடுவாரு. கேட்டா வந்து உங்க அம்மா வந்து எடுத்து தூக்கி போடுவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அது எனக்கு எப்பவுமே உறுத்திட்டே இருந்த விஷயம். அது எதுக்கு, ஏன் நீ எடுத்து போட மாட்டியா, தட்டை கொண்டு போய் கழுவுறதுக்கு போடு, இல்ல நீயே கழுவு, என்ன போன எனக்கு தோணிட்டே இருக்கும். அதை நான் ஒரு தடவை கேட்டேன் எங்க அப்பா கிட்ட. எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும்போது அது எனக்கு அப்பவே தவறுன்றது வந்து அப்பவே தெரிஞ்ச விஷயம். அது வந்து நம்ம எவ்வளவு தப்பு பண்றாங்க நம்ம கூட இருக்கிறவங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கான அர்த்தம் எல்லாம் தெரியாது, அதுக்கான வார்த்தை எல்லாம் இருக்கான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஏதோ தப்புன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவங்க எங்க அப்பா பண்றது தப்புன்னு சொல்லிட்டு. நான் இப்ப திரும்ப வீட்டுக்கு போனாலும் எங்க அப்பா அதான் பண்ணுவாரு. ஆனா நான் இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, அவரே கொண்டு போய் தட்டை கழுவ போடுவாரு. இவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து நம்ம குடும்பங்களை நம்ம வந்து அப்படியே வந்து கண்டும் காணாம செய்யற விஷயம். எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, உங்க அப்பா கிட்ட அப்படிலாம் பேசாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு உள்ள சந்தோஷமா தான் இருக்கு, அவன் எவனாவது ஒருத்தன் கடைசியா வந்து கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனா வந்து உள்ள எங்க அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியிற விஷயம் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமா வந்து கே பசங்களுக்கு வந்து தெரியிற விஷயம் நினைக்கிறேன். அதாவது வந்து அவங்க அம்மா அந்த கஷ்டப்படுற அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்ற விஷயம் வந்துட்டு இப்ப நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாதான் ஃபீல் ஆச்சு அந்த விஷயம். நம்ம அந்த சின்ன வயசுல இருந்து கேட்டோமே அப்படின்னு சொல்லி. You don't have anything else to add to this? Maybe I can add a little bit the பொட்டேன்ற வார்த்தையை பத்தி வேணும் இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட். ஏன்னா இதுல வந்து இதுல இன்னும் கொஞ்சம் ஜெண்டர் இஷ்யூஸ் கூட இருக்குது இல்லை. ஏன்னா லைக் மேல் ஃபீமேல் இதுல யார் மேல யாரு கீழன்ற, ஏன்னா இது ஒரு ஒரு பையனை இல்ல ஒரு ஆணை வந்து பொட்டைன்னு சொல்லும் போது அவன் பயங்கரமா கோபம் வரும். கோபம் அந்த மாதிரிதான் வந்து அது தப்புன்ற மாதிரி முதல் இன்டாக்ட்ரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மள அப்படியே அசிங்கப்படுத்துவாங்க. சார் வேற விஷயம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு பொண்ணை வந்து ஆணுன்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையான விஷயமா வந்து எடுத்துப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு, நம்ம சொசைட்டில இருக்க ஜெண்டர் இம்பேலன்ஸ். லைக் இது நீங்க ஆண் வந்து மேல பெண் கீழே, இது ஒரு ஆண் வந்து உன்னை வந்து ஒரு பொண்ணு அப்படி ஒரு பொட்டை அப்படின்னு சொன்னா அது வந்து உனக்கு ஒரு அசிங்கமான விஷயம். லைக் சொன்ன மாதிரி இது வந்து இட் ஹேப்பன் லைக் செவரல் டைம்ஸ் வந்து நடந்திருக்கு. இட்ஸ் சச் அ ஹர்ட்ஃபுல் திங். பட் அது ஏன் ஹர்ட்ஃபுல்லா இருக்குன்றத வந்து அதுக்கப்புறம் லைக் எல்லாம் கொஞ்சம் தெளிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ரீசன் பீயிங் வந்து லைக் இதுதான், லைக் ஆண்னா மேல பெண்ணா வந்து கீழே அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும், ஒரு ஆணை வந்து நீ வந்து உன்னை வந்து பெண்ணுன்னு சொன்னா டைரக்டா உங்ககிட்ட வந்து யாரும் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட யாரோ ஒருத்தர், எங்க வீட்டுல இருக்கிறவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவங்களையும் வந்து அசிங்கப்படுத்தணும்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி மத்தவங்களை பேசுறது நம்ம காது பட கேட்டு இருக்கும் போது, இது ஒரு நாள் நம்ம கிட்ட நம்மளையே அவங்க நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம குடும்பத்தினரும் சொல்லும் போது வந்து it hits you at your heart because it is used as an insult. And why is it used as an insult? Because of நீங்க வந்து பெண்களை தாழ்வா நடத்துறதுனால. அண்ட் லைக் என்ன சொல், அது ஒரு புரிதல். இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, இதை வந்து இப்ப ரீசெண்டா நடந்ததும் லைக் இது மாதிரி என்ன நிறைய சின்ன வயசுல இதை பத்தி நான் அழுதுருக்கேன், லைக் வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா
புரிதல் இல்லை. என்னுடைய ஜெண்டர் ஐடென்டிட்டிக்கும் என்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷனும் வந்து லைக் நான் அதோட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அது என்னன்னே தெரியாம இருந்த ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் பயங்கர ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. இப்போ வந்து இதே வார்த்தை இட் வாஸ் எய்ம்ட் அட் மீ அகெயின் வெரி ரீசென்ட்லி. நான் இப்போ இந்த போது ஐ லைக் ஐ ஜஸ்ட் லாஃப்ட் அட் இட். நான் சிரிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன் போட்டேன் அப்படின்ட்டு. பிகாஸ் இப்போ வந்து எனக்கு அது அசிங்கமா படல. லைக் அப்படித்தான் சோ வாட் இட்ஸ் ஐ மீன் அசிங்கமா படல, சோ வாட்னு கூட நான் திருப்பி கூட உங்களுக்கு கேள்வி நான் பாட்டு சிரிச்சுட்டு போயிட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் I know I'm already non-binary, so I'm already effeminate. But now ஒரு போட்டது. இன்னொன்னு வந்து சினிமால பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால வந்து அதிகமா பயன்படுத்துற வார்த்தை, அதுவும் முக்கியமா 80-90கள்ல வந்து அந்த தமிழ் படத்துல இந்த சத்யராஜ் சரத்குமார் படத்துல அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை. அதாவது வந்து ஒரு அவங்களோட வில்லனை வந்து எப்படி அசிங்கப்படுத்துறோம்னா அந்த வார்த்தையை கூப்பிட்டா வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அந்த 80s 90ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப வெகுவா வந்து பரவ ஆரம்பிச்சது. இந்த படத்தினாலதான் நிறைய வந்து பரவ ஆரம்பிச்சது. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய படங்கள்ல இன்னமும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து சென்சார் போர்டு வந்து மியூட் பண்றாங்க அந்த வார்த்தையை. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அது ஏன் முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்றதே வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனா அட்லீஸ்ட் வந்து சென்சார் போர்ட்ல வந்து அதை மியூட் பண்ண சொல்றாங்கன்றது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னு சொல்லிட்டு சொல்றாங்க தெரியுமா, அந்த நயன்தாரா அந்த மாதிரி. அது சும்மா வந்து படம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க தான். ஆனா சும்மா வந்து ஒரு ஹீரோயினை போட்டு அதை வந்து ஃபீமேல் சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. இந்த நயன்தாரா வர்ற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை இது. அவங்க வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் படத்துல நடிக்கிறதுனால வந்து அவங்களோட வில்லன்கள் வந்து ஆம்பளைங்களா இருப்பாங்க. அவங்க வந்து அதுல வந்து அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக அவங்க பயன்படுத்துற வார்த்தை வந்து அடிக்கடி வந்து அவங்க படத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த வார்த்தைய. அது முக்கியமா வந்து ஒரு பெண்கள் வாயில இருந்து அந்த வார்த்தை வரும்போது இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற விஷயம். ஏன்னா வந்து நீங்க வந்து எங்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறீங்க. ஆனா அந்த நீங்க வந்து எங்களை திட்டுற வார்த்தையை வந்து நீ ஒரு பொம்பளைன்னு சொல்றீங்க, விச் கமிங் ஃப்ரம் அ உமன். அது வந்து எப்படி அது வந்து ஒரு இன்சல்ட்டிங்கா இருக்கும் நீங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது. இதை பத்தி நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் இப்ப சமீபமா. அதை வச்சுதான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் நான். அது இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஆனா அதுல வந்து இந்த நயன்தாராவோட படங்கள்ல வர்ற அந்த விஷயங்கள், முன்னாடி வந்து தமிழ் சினிமால எத்தனை பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அது வந்து என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து எவ்வளவு ரிமைண்ட் பண்ணுது எனக்கு அதை ஞாபகத்தை கொண்டு வருது அந்த ட்ராமா எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அதை இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஆனா அது பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது. அந்த முக்கியமா வந்து நயன்தாரா நடிக்கிற படங்கள்ல சினிமால வந்து ஹீரோயின் வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு பேசும்போது டக்குன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறது, அந்த மாதிரியான காட்சிகள் வந்து இன்னமும் வந்துட்டு தான் இருக்கு நம்ம தமிழ் சினிமால. Before going on, guys, I have to drop off. It's way past midnight for me, and thanks for having me here. உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். And you're all great people, and I'm so privileged to be here. Thank you so much. Thanks Nirmal. And எல்லாரும் வந்து சோஷியல் மீடியால இருக்கீங்கன்னா வந்து I would love to add everyone. நம்ம குரூப்ல வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றதுல உங்களோட இன்ஸ்டாவோ இல்ல ஃபேஸ்புக்கோ எதுல வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, இல்ல வந்து உங்களுக்கு ஓகேன்னா ஆட் பண்ண விருப்பம்னா அதுல சொன்னீங்கன்னா வந்து I'll drop my handle in WhatsApp group. Okay, no, I would love to be in touch with all of you guys. It's great minds, like நீங்க எல்லாரும் சொல்ற உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், இதை பத்தி நான் என்னுடைய நண்பர்கிட்ட இப்ப ரீசெண்டா பேசிட்டேன். ஒரு இதுல பேசும்போது லைக் இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க இதுல பேசியிருக்கேன். ஸோ இது வந்து இட்ஸ் என்ன சொல்றது, இது வந்து நாட் ஜஸ்ட் நான் ஏதோ சொல்றேன் அப்படின்ற மட்டும் இல்லை, இது என்னுடைய ஒரு செல்ஃப் க்ரோத் அண்ட் லேர்னிங்க்கும் இது வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க உங்க எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்சஸ் பகிர்ந்துக்கிறதும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் ஏன்னா நான் பேசுறதுக்காக மட்டும் வரல, கேட்கறதுக்காகவும் வந்திருக்கேன். ஸோ I really love being here. Thanks Tamil Talks also. So you guys continue the great conversation. I'll catch up later. Okay. Thank you so much Nirmal. Mikka nandri. And discussion ku neenga nariya contribute panikeenga. So thank you so much. Thank you. And good night to you.
Good night. Thank you, Nirmal. Thank you. ஸோ இப்பதான் லைக் வழக்கமா வந்து லைக் 1 மணி நேரம் தான் நடக்கும். பட் இந்த லைக் டாக் வந்து லைக் 2 மணி நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் லைக் பயங்கரமா நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் ஷோர் பீப்புள் வந்து இப்போ பாக்குறவங்களும் வந்து நிறைய கத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்லைன் டிஸ்கஷன் கூட லைக் இன்னைக்கு பேசாதது நிறைய வந்து பேசியிருக்கீங்க. ஐ நோ. அண்ட் இதை விட்டா நான் வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். பட் ஐ நோ வி ஹேவ் டு ரேப் அப். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபைனல் வேர்ட்ஸ், இப்போ நீங்க என்ன லைக் ஃபியூச்சருக்கு லைக் ஐ ஹோப் திங்ஸ் வில் பிகம் திஸ் வே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஹோப்ஸ் ஃபார் த ஃபியூச்சர், இல்ல ஏதாவது ஃபைனல் வேர்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லா பாக்குற விஷயம் வந்து முக்கியமா தமிழ்நாட்டுல இருந்து, இலங்கையில இருந்து, சிங்கப்பூர், மலேசியால இருந்து நம்ம மக்கள் வந்து பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாகவும் நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்த அந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். தமிழ்நாடு தான் முதல்ல வந்து இந்திய இதுலயே வந்துட்டு முதல் மாநிலம் அதை வந்து கோ எஜுகேஷன் வந்து பள்ளிகள் எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அட்வைஸ் பண்ணது வந்து முதல்ல வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதெல்லாம் வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நான் வந்து ஸ்கூல் போகும்போது இது நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். பட் வரப்போற குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இல்ல வந்து ஆலை குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹோப் தருது. வந்து நம்ம சமுதாயம் வந்து நல்ல வழியில போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஹோப் தருது. இன்னும் நம்மளுக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கு. சாதி ரீதியா வந்து இன்னும் அதே மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து அதை செய்யறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அது முக்கியமா திருநங்கைகளுக்கு அவங்க செய்யற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் முக்கியமா வந்து நர்த்தகி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்துல வந்து ஸ்டேட் பிளானிங் கமிட்டில. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. இன்னும் நிறைய நல்ல விஷயம் பண்ணணும். முக்கியமா வந்து தமிழ்நாட்டுல இருந்தும் இலங்கையில இருந்தும் அவங்ககிட்ட தான் நான் நிறைய கத்துக்கிறேன் உண்மையா சொல்ல போனோம்னா. ஸோ அது ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கிற விஷயம். நன்றி பாலா. மாவின், நீங்க சொல்லுங்க. I'm very hopeful because Instagramல நிறைய Malaysian account இருக்கு that are queer allies, and my following ரொம்ப பேரு மலேசியா இருந்து, இந்தியா இருந்து, தமிழாங்க, and I'm hopeful that we are getting to a better place. ஆனா because now Malaysia இருந்து there's additional layer of taboo or censorship because of the religion Islam. So we didn't have any Muslim Tamil today, but my hope is that we find a way out of that. However, மிக்க நன்றி மாவின். Sathiesh and Avin. It was a great conversation, Saranya. Thanks for organizing. First of all, வந்து பாலா சொன்ன மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த டிஸ்கஷன் நிறைய நடக்குது. I will also add one more interesting thing that is going on. இப்போ வந்து government is also considering incorporating a committee to talk policy framing for LGBTQ. அதுவும் வந்து இப்போ டாக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் ஃபார் மை சவுண்ட், நான் ரோட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்ட் சுத்தி கேட்கும். ஸோ அதுக்கான டாக்ஸும் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இங்க வந்து இருக்கிற மூவ்மெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து தே ஸ்டார்டட் டு டிஸ்கஸ். அந்த டிஸ்கஷனுடைய ஒரு அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் ஆர் நவ் ரன்னிங் அரவுண்ட் டு ஹாவ் அ வெரி காமன் அண்ட் அக்செப்டபிள் டெர்மினாலஜிஸ் ஃபார் LGBTQIA இன் தமிழ். அதுக்கான ஸ்பேஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசுறாங்க. இன்னும் வந்து காமனான டெர்மினாலஜிஸ் இல்லை. ஏன்னா வந்து திருநங்கை, திருநர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஓரளவு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து லீகல் இதுலையும் கொண்டு போயாச்சு, லீகல் பவுண்டரிஸ்லையும் கொண்டு போயாச்சு. பட் இன்னைய தேதி வரைக்கும் லெஸ்பியன்கோ, கே, அப்புறம் வந்து ஏ செக்ஸ் ஆகட்டும், இல்லை வாட் எவர் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற மற்ற எல்லா லேபிள்ஸ்க்குமே வந்து தமிழாக்கம் வார்த்தைகள் வந்து இன்னும் இல்லை. கேக்கு வந்து நங்கை நம்பின்னு சொன்னாங்க, அப்புறமா அகனல்னு சொன்னாங்க, அப்புறமா வந்து மகிழ்வன்னாங்க, அப்புறமேட்டு வந்து தன்பால் ஈர்ப்பாளர், ஓர்பால் ஈர்ப்பாளர் அப்படிங்கிறது ஒரு சயின்டிபிக் டெர்மினாலஜி மாதிரி இருக்கு. பட் ஜென்ரலி அக்செப்ட்
அக்செப்டபிள் டெர்மினாலஜிலாம் இல்லை. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் ஓப்பன் அப் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அ வெரி வெரி ஹாப்பி இனிஷியேட்டிவ் தட் இஸ் கோயிங் அரௌண்ட். ஒன்னு. ரெண்டாவது வந்து புக்ஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்றதுக்கான விஷயமும் நடந்துட்டு இருக்கு. பிடிஏ வரைக்கும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஜட்மெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அஸ் அ லீகல் ஸ்பாட்லைட் ஃபார் ஹெல்பிங் அவுட் லேயிங் அவுட் த பாலிசி. ஸோ அதனால அதுவும் நடக்குது. இது வரைக்கும் ஜெண்டர்னா மேல் ஃபீமேல் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இன்டர்செக்ஸையும் ஆட் பண்றதை பத்தியும் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் ஜெண்டர் ஐடென்டிட்டி பத்தியும் பேசுறதுக்கான ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஆனா இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்தந்த மாசம் என்னென்ன பிரச்சனையோ அதை வந்து அந்த டிஜிட்டல்ல துவச்சி எடுத்துட்டு அடுத்த மாசம் அது எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. ஸோ இது ஜூன் மந்த்ங்கிறதுனால எல்லாரும் ஜாலியா ரெயின்போ பிளாக் வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஜூலைல இருந்து இதை மறந்துட்டு வேற பிரச்சனை நோக்கி போயிடாம இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்த வேகத்திலேயே வந்து எண்டு வரை கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரோட விருப்பமாவும் இருக்கு. நர்த்தகி அம்மாவை அப்பாயிண்ட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய ப்ரோக்ரஸிவ் ஸ்டெப். அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த கோரிக்கையும் வச்சிருக்கோம். தமிழச்சி கனிமொழி 2 MP கிட்டையுமே அடுத்த கோரிக்கையும் வச்சிருக்கோம். என்னன்னா வந்து ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அட்லீஸ்ட் வந்து LGBT அதுல மட்டுமாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவை வந்து முன்னாடி கொண்டு வரணும். who want to represent. அப்பதான் வந்துட்டு அதுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும், ரெப்ரசன்டேஷன் கிடைக்குங்கிறதுனால. ரெண்டாவது வந்து ரிசர்வேஷன் ஃபார் LGBTQIA people, அது பத்தின டாக்ஸும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுல இன்னொரு உள் சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வேஷன் ஃபார் LGBTQன்னு பேச ஆரம்பிச்ச உடனே அங்கேயும் வந்து அந்த ஸ்பேஸ்லயுமே வந்து டாமினன்ட் கம்யூனிட்டி பீப்புள் வந்து அங்க ஆக்குபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் வந்து அது வந்து அப்ரஸிங் கம்யூனிட்டி பீப்புள் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்கிற அந்த வாதமும் இப்ப எழுந்திருக்கு. அந்த டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. எப்படி வந்து நீங்க அங்க ரிசர்வேஷன் கொடுத்த உடனே அங்க வந்து ஃபர்ஸ்ட் சாதிய ரீதியான பிரிவுகளையும் அங்க கன்சிடர் பண்ணணும். எப்படி வந்து பிசி முஸ்லீம்னு தனியா ஒரு கேட்டகரி போடுங்க, அந்த மாதிரி வந்து ஈவன் தோ இஃப் யூ கிவ் ரிசர்வேஷன் ஃபார் பீப்புள் இன் த ஸ்பெக்ட்ரம், LGBTQ ஸ்பெக்ட்ரம், அதுக்குள்ளேயுமே வந்து சாதிய ரீதியான கேட்டகரைசேஷன் பத்தியும் பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டு டிஸ்கஷனும் நடந்துட்டு இருக்கு. which is very very welcoming and which is very very inspiring to watch. இந்த கான்வர்சேஷன் வந்து கண்டினியூஸா வைப்ரண்டா நடந்துகிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம், எல்லாரோட விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். மிக்க நன்றி சதீஷ். அவின், நீங்க சொல்லுங்க. Firstly, I would like to thank Saranya and Tamil Talks for this. இது ரொம்ப அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு டாக்கா இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல் ஆஃப் யால், எஸ்பெஷலி நான் இந்த மாதிரி இந்த எல்ஜிபிடிக்கு வந்து தமிழ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் இருக்குன்னு எனக்கு அறவே தெரியாது. ஸோ I learned a lot of things today, and I'm so thankful for that, and thank you for having me. That's all. Yes, I also learned a lot. I didn't know all these terms. Right, it's so new. Yeah. நானும் வந்து ரீசெண்டா தான் கத்துக்கிட்டேன். ஜஸ்ட் டு பிளக் இன் அட் த தமிழ் சேனல் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய லைக் ப்ரைட் மந்த் ஃபுல்லாவே அவங்க நிறைய வந்து தமிழ் லைக் இந்த LGBTQIA டேர்ம்ஸ் எல்லாமே அவங்க வந்து போட்டிருக்காங்க தமிழ்ல. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதெல்லாம் பேசிக்கலி ஆமா இந்த மாசம் வரைக்கும் எனக்கு அதெல்லாம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஆமா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கும் வந்து மிக்க 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 நன்றி. உங்க டைம்ல இந்த அவுட் ஆஃப் யூர் you took time out of your day for this talk. அதுவும் நார்மலா வந்து 1 மணி நேரம் போக வேண்டியது வந்து 2 மணி நேரத்துக்கு நீங்க பேசியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து இங்க நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் ஆஃப்லைனும் சரி இன்னைக்கு லைவ்லயும் சரி ஐம் ஷோர் வந்து பாக்குறவங்களும் நிறைய கத்துப்பாங்க. Yes, thank you for starting the conversation. ரொம்ப நன்றி சரண்யா. சதீஷ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து வெறும் ஜூன் மந்தோட நின்றாம தொடர்ந்து நடக்கணும். நம்ம பால் புதுமையினர் இருந்த சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு அது ரொம்ப முக்கியம் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும்ன்றது வந்து எங்க எல்லாரோட வேண்டுகோள். கண்டிப்பா தமிழ் டாக்ஸ்ல வந்து இனிமே ஜூன் மந்த்ல மட்டும் இல்லாம இது வந்து நிறைய வேற மாதங்களிலும் வந்து குயர் டாபிக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரணும்னு நாங்க ஹோப் பண்றோம். அண்ட் கண்டிப்பா வந்து ஹோப்ஃபுல்லி நாங்க நல்லா அலையா இருப்போம். அண்ட் யா அண்ட் தமிழ் டாக்ஸ் டீம்லயும் வந்து ஒரு குயர் நபர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இஃப் எனிஒன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இல்லை நீங்களே கூட வந்து நீங்க வாலண்டியர் பண்ணணும் இல்லை இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் தமிழ் டாக்ஸ். அண்ட் எஸ் happy Pride Month to everyone and thank you so much. Bye. Happy Pride.
Happy Pride Month. Bye. Bye. Happy Pride. Bye bye everyone. Bye.